நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல்வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிரு. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அம்முடனவர் திரு நாவுடையாருடைய திருவடியிலே வணங்கி, அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி அம்மையுடனவர் அருள்தரும் ஆண்டமுழுதுடையார் திருப்படி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி, எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருப்படி தாமர்களை முக்கண்ணங்களாலே வணங்கி, உரையாசிரியர் சிவக்கண்ணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து, அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருப்படி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி, இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய முக்கியமான இடம் தடுத்தாட்கொள்ளக்கூடிய பகுதி. இந்த புராணத்துக்கு பேரும் மொத்தமாக தடுத்தாட்கொண்ட புராணம். அதில் தடுத்தாட்கொண்ட பகுதியை தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். பெருமான் நம்பிகள் திருமண கோலத்தோடு இப்போ மணவரையில் இருக்கிறார். சடங்கவி சிவாச்சாரியருடைய மணமகளை சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளாய் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒத்த குலம் மரபிலே அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அந்த குலத்துக்கு ஏற்ற ஒரு குலத்திலே மனம் பேசி முடிக்கப்பட்டு புத்தூர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரியாருடைய அந்த சடங்கவி சிவாச்சாரியுடைய மகளாரை பேசி முடித்து திருமண வைபவங்களை எல்லாம் சென்ற வகுப்பில் நாம் சிறப்பாக பார்த்தோம். இப்போ திருமண பந்தலுக்கு சுந்தரர் வந்துட்டார். அதை வருமான கோலத்து எங்கள் வள்ளலார் தெள்ளும் வாசர் திருமண பந்தர் முன்பு சென்றுவன் சங்கம் எங்கும் பெருமலை குளத்தின் ஆற்ப பரிமிசை எழுந்து வேணும் ஒருமன திறத்தினங்கு நிகழ்ந்தது மொழி வேணும் இந்தேன் என்று சொல்லி தான் சென்ற வகுப்பில் கடைசியாக பார்த்தோம். எப்படி வர்றாருன்னு சுந்தரர் கல்யாண மாப்பிள்ள அப்படி குதிரையில் வர்றார். அப்படி யோக புரவி என்று சொல்லக்கூடிய குதிரையில் வருகிறார். அப்படி அந்த குதிரையிலிருந்து இறங்கி இப்போ மணமேடைக்கு போகிறார். மணமேடைக்கு போய் மணமேடையில் உட்காந்துட்டார். மணமேடையில் உட்காந்து இப்போ சாமி வரார். சாமி எப்படி வர்றார் அப்படின்னா, ரொம்ப வயதான ஒரு கோலத்தில் ஒரு சிவாச்சாரியர் போல வரார். ஏன்னா திருமலையில் நம்பிகள் அந்த ரெண்டு பெண்களை கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெண்களை அங்கு கண்ணுறுகின்ற பொழுது சொல்லார், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனேயே பெருமான் சொல்லார், ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியனர். ஆதிமூர்த்தினா சிவபெருமான், கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலாய மூர்த்தி, அவன் திறம் நோக்கிய. அது ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டாரு. அதை சாமி பார்த்துட்டார். ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர்வால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் அப்படின்ற இந்த ரெண்டு பெண்களையும் நீ பார்த்துட்டு சுந்தரா, அதனால் அந்த ரெண்டு பேரத்தோட காதல் இன்பம் அனுபவித்து அதற்கு பிறகு மண்ணுலகத்திலே சென்று காதல் இன்பம் அனுபவித்து அதற்கு பிறகு நீ நான் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு வரலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். சாமி பெருமானுடைய திருவடி கிடைக்கிறதே பெரிது, கிடைச்ச திருவடி விட்டுட்டு போகிறோமே என்று சொல்லி அப்படியே கையை மேலே தூக்கி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன். இந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, செம்மையான திருவடி, சிவத்தன்மை பொருந்தி இந்த திருவடி விட்டுட்டு போறனை பெருமானே, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்குமலை ஐயனே என்னை தடுத்தாட்கொள். இதுதான் அவர் செஞ்ச விண்ணப்பங்க. என்ன சொல்கிறாருன்னா, மண்ணுலகத்துக்கு நான் போகிறேன். மண்ணுலகம் எப்படிப்பட்டதுன்னா அசுத்த மாயனுடைய காரிய பொருள். அசுத்த மாயில் என்ன இருக்குதுன்னா மாயை இருக்குதுங்க. மாயை அப்படிங்கிறது என்ன செய்யும், அதாவது நிரந்தரமான பொருளை எல்லாம் நல்ல பொருளை எல்லாம் நமக்கு காட்டாது. நமக்கு பயனற்ற பொருள்களை பயனுள்ள பொருளாக காட்டும், நிலையற்ற பொருள்களை நிலையான பொருளாக காட்டும். இதுதான் மாயையினுடைய வேலை. அப்படியே அந்த மாயை சூழ்ந்த அந்த உலகத்தில் நாம் போய் இருக்கின்ற பொழுது வேறொரு பெண்ணிடத்தில் என்னுடைய மனம் செல்லுகின்ற பொழுது பெருமானை நீங்கள் தடுத்தாட்கொள்ளணும். ஏன்னா இந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு தெரியாது. இந்த கமலினை அணிந்தது யாருன்னு அடுத்த பிறப்பில் யாரா வருவான்னு தெரியாது. இன்றைக்கி நடக்கிறது இந்த பிறப்போட முடிஞ்சது, அடுத்த பிறப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் வேறொரு பெண்ணிடத்திலே என் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தடுத்தாட்கொள்ளணும் என்று சொல்லிட்டு வர்றார். அந்த மேலே பார்த்த கமலினி என்று சொல்லக்கூடியவர் திருவாரூரில் பறவையாராக அவதரித்திருக்கிறார். அணிந்தது என்று சொல்லக்கூடிய பெண் சங்கிலி நாச்சியாராக ஒற்றியூர் சென்னையில் அவதரித்திருக்கிறார். இந்த ரெண்டு பெண்ணுமே இல்லைப்போ
இது வேற. அதனால் இப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா, இவர் அங்கே சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள்னு சொல்லிட்டு வர்றதுனால சாமி வந்துட்டார். இப்போ வந்து கல்யாணத்தை சுந்தரருடைய விண்ணப்பத்தின்படி, அதுதான் அந்த திருமலை சிந்திச்சு அப்புறம் தான் இதை சிந்திக்கணும். ஏன்னா அங்கே சொல்லிட்டு வந்திருக்கிறார், எனக்கு அந்த பெண் யாருன்னு தெரியாது இந்த 2 பேரும், அப்படி என்னுடைய மனம் வேறொரு பெண்ணிடத்தில் செல்லுகின்ற பொழுது தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது இப்போ தடுத்தாட்கொள்வதற்காக பெருமான் வந்துட்டார். இந்த தடுத்தாட்கொண்டது தான் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து பெருமானோடு சென்று சேருவதற்கு காரணமாக இருந்தது. அதாவது அவநெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார் என்று சொல்லி எங்கே சொல்கிறார்னா துறையூரில் பாடுறார். அவநெறியில் செல்லாமை தடுத்தது. இப்போ தான் அவநெறி இப்போ போயிருந்தால் அது அவநெறியாக போயிருக்கும். இனி இதை தடுத்ததுனால சுந்தரன் எதுக்கு வரப்போகிறாரு? தவநெறிக்கு வரப்போகிறார். அப்போ அவநெறியில் செல்லாமை தடுத்தது ஒரு துறை. அதுதான் இங்கே இப்போ வெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொள்ள போகிறார். இப்போ தடுத்தாட்கொண்டு வெள்ளைநல்லூர் கோயிலுக்கு கொண்டு வந்து அவரை ஆட்கொள்ள போகிறார். அப்போ வெண்ணைநல்லூர் என்று சொல்லுவது அவநெறியில் செல்லாமை தடுத்தாட்கொண்டது. தவநெறி கொடுத்தது எது அப்படின்னா தவத்துறை என்று சொல்லக்கூடிய துறையூர். அது அருணந்தி சிவாச்சாரியர் திருவதாரம் செய்த பதி. இப்போ பெருமான் வந்து திருமண பந்தலுக்கு வர்றார். சுந்தரரை தடுத்தாட்கொள்வதற்காக திருமண பந்தலுக்கு வர்றார். எப்படி வர்றார் அப்படிங்கிறது சொல்கிறார் பாருங்க. ஆளுமறை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாலுமொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான் மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்தும் ஆளும் இருவர்க்கும் அறியார் ஒருவர் வந்தார். வந்தவர் எப்படிப்பட்டவர்னா சாதாரணமானவர் அல்ல. சிவபெருமான் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமான். இப்படி மேலே போனார் ஒருத்தர் அன்னப்பறவையாக சென்றது நான்முகன் இல்லையா. அவர் போய் முடியை பார்ப்பதற்காக போனார், பார்க்க முடியலை. அப்புறம் திருவடியை பார்க்கறதுக்காக கீழே மண்ணை குடைந்து கொண்டு பன்றி உருவம் எடுத்துக்கொண்டு திருமால் போனார், அவரும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட பெருமான் வராராம். மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்தும் மாலும் இருவர்க்கும் அறியார் ஒருவர் வந்தார் அப்படின்னார். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமான் இப்போ இங்கே வந்திருக்கிறார். அப்படி இங்கே வந்திருக்கிறார். எப்படிப்பட்டவர் அவரு? ஆளுமறை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாலுமொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான் என்று சொல்லி அது ஆளுமறை சூழ்கையிலினர் வேதங்களெல்லாம் சத்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதங்களால் சூழப்பெற்ற கைலை திருமலையிலே அருட்கண்ணுடைமையால் அருளி செய்த சால்புடைய அருள்மொழியின்படியே அங்கே சுந்தரர் சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அதன்படி சாமி இப்போ கீழே வந்திருக்கிறார். தடுத்தாட்கொண்டு வழிப்படுத்தும் பொருட்டாக சாழுமொழியால் வழி தடுத்தடைமையால் கொள்வான் என்று சொல்லி அப்படி தடுத்தாட்கொள்ளுவதற்காக என சுந்தரர் கேட்க சாமி வந்து சரின்னு சொல்கிறார். அதை தடுத்தாட்கொள்ளுவதற்காக பெருமான் வந்து இங்கே வர்றார். அப்படி மறைசூல் அப்படின்னார். திருக்கையிலை துதிக்கின்ற வகையாலே நாத வடிவாய் மறைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லார். வேதங்கள் எல்லாம் அப்படி பெருமானை பாடிக்கொண்டு அங்கு கைலை மலையிலே வேதங்கள் எல்லாம் சத்தித்து கொண்டிருக்கிறது என்று சொல்றார். வழி தடுத்து அடிமை கொள்வான் என்று சொல்லி தடுத்து வழி அடிமை என்று சொல்றார். அதாவது ஆன்மா ஒரு நெறியிலிருந்து வலிவி போகின்ற பொழுது அந்த வழியிலிருந்து தடுத்து அடிமை செய்வது பெருமானுடைய ஒரு அருட்செயல்ங்க. இப்போ சுந்தரருக்கு தெரியாது, அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்டது அது அல்ல. அதனால் அதை தடுப்பதற்காக பெருமான் வர்றார். அதனால தான் இந்த புராணத்தில் போன பாட்டில் சொன்னாருங்க. அதாவது ஒரு மனத்திறத்தின் அங்கில் நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் என்று சொல்றார். இனிமேல் தான் நடக்க போகுது, சொல்லுவதற்கு முன்பாகவே நான் உய்வடைந்தேன் என்று சொல்றார். ஏன்னா இறைவன் வந்ததுனால அந்த திருமணமே எப்படி ஆகுதுப்பா, ஒரு பெரிய, அதாவது சுந்தரருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி இந்த பகுதி அப்படின்னு சொல்லுவார். அருள் செய்த சாலுமொழி. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கைலாயத்தில் நடந்தது அதுதான் அந்த சாலுமொழி என்று சொல்லுவது. வழி தடுத்து அடிமை கொள்வான் என்று சொல்லி தடுத்து வழி அடிமை என்று சொல்றார். ஆமாம், மாலும் இருவர் மயங்கி நின்று திருமாலும் பிரம்மனும் வந்து ஏன் பெருமானுடைய திருவடியை காண முடியலன்னா அகந்தையால் தேடினாங்க. அவங்க நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி அகந்தையால் தேடினாங்க. அதனால் அவங்க 2 பேர் காண முடியல. ஆமாம், பெருமான் திருவடியை காணவே முடியாதா அப்படின்னா அப்படி அல்ல. பெருமான் திருவடியை காண முடியும், தற்போதம் நீங்கிய வழி காண முடியும். அதான் நமக்கு லிங்க புராண குறுந்தொகையில் அப்பர் சாமிகள் சொல்கிறார். ஏன் அவங்க 2 பேர் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு அங்கே விடை இருக்கு.
சிவராத்திரி அப்போ லிங்கோத்பவ வேலையில் இந்த பதிகம் தான் பாடணும்னு சொல்லுவாங்க. எப்படி ஆனால் ரொம்ப சிறப்பு இந்த பதிகம். அதாவது அந்த நேரத்தில் நடந்ததை அப்பர் சாமி 11 பாடல்கள் பாடியிருக்கிறார். புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர், நக்கணைந்து நறுமலர் கொய்திலர், சொக்கணைந்த சுடருளி வண்ணனை, மிக்கு காணலுற்றார் அங்கு இருவரே என்று சொல்லி அந்த லிங்கபுராண குறுந்தொகை, அதுக்கு பேர் லிங்கபுராண குறுந்தொகை என்று சொல்லுவாங்க. ஏன் 2 பேர் பார்க்க முடியலன்னா, புக்கணைந்து புரிந்தல அலர்னா மலர், புக்கணைந்து அன்பு கொண்டு பெருமானுக்கு மலரால் பெருமானை வழிபாடு செய்யலை, நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு மலர் கொய்து அவர்கள் வழிபாடு செய்யலை. அதனால் 2 பேரும் தேடினாங்க, இறைவனுடைய திருவடியை காண முடியல என்று சொல்லி செங்கனானும் பிரமனும் எங்கும் தேடி திரைந்தும் காண்கிறர். அப்புறம் இப்போ சாமி பார்த்தாராம், 2 பேரும் தேடுறாங்க. அவர் அன்னப்பறவையாக மேலே போகிறார் பிரம்மா, அதே மாதிரி திருமால் பன்றி அவதாரம் எடுத்து கீழே போகிறார். 2 பேரும் மயங்கி போயிட்டாங்க, பார்க்க முடியலை. அப்போ தான் பெருமான் என்ன பண்ணாரா, இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி பாடுறார். 2 பேரும் தேடினாங்க, காண முடியல. சாமி பார்த்தாராம், சரி இவங்களை இன்னும் இதுக்கு மேலே நம்ம இவங்களை சங்கடிக்கக்கூடாது என்று சொல்லி இறைவனே வந்து இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தில் பாடுவார். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே வந்திருக்கிறார். இருவரும் காண முடியாத அந்த பெருமான். இருவர் அப்படின்னாவே நமக்கு வந்து பெரிய புராணத்தில் திருமால் பிரம்மாங்க. ஆமாம், ஏன்னா சுந்தரருடைய அந்த நகர சிறப்பு சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் திருவாரூர் நகர சிறப்பு சொல்லுகின்ற பொழுது பறவை நாச்சியாருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி அந்த தெற்கு வீதிங்க. அந்த தெற்கு வீதி அந்த கோயில் இப்போ குடமுழுக்கு வருது, ஒரு இந்த வாரத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், 7ஆம் தேதி வருது. பறவையுள் மண்டலி என்று சொல்லக்கூடிய பகுதி பறவை நாச்சியாருடைய ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதி தான் அந்த பறவையுள் மண்டலி என்று சொல்லுவது. அதுவும் சுந்தரர் போய் பாடியிருக்கிறார். அதுவும் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். திருவாரூருக்குள்ளேயே 3 பாடல் பெற்ற ஸ்தலங்கள். உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அறநெறி என்று சொல்லக்கூடிய ஒரு பதி, அது நமநேந்தியடிகள் நீரால் விளக்கரித்த அந்த கோயில். அதே மாதிரி தெற்கு வாயில் இருக்கக்கூடிய பறவையுள் மண்டலி என்று சொல்லுவது. அந்த கோயில் குடமுழுக்கு வருகின்ற 7ஆம் தேதி நடக்குது. அதுதான் அம்மா இருந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு தான் சாமி தூது போனது. சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடத்தில் ஒரு இரவில் 2 முறை தூது சென்றது அங்கே தாங்க. அதான் நகர சிறப்பில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான், இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாறுமால் என்று சொல்கிறார். பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, தாமரை போன்ற திருவடி. அந்த தாமரை போன்ற திருவடி ஒரே இரவில் 2 முறை நடந்துதான் சுந்தரருக்காக. அப்படி பறவைநாச்சியார் வீட்டுக்கு நடந்ததுனால, அந்த திருவடி அப்படியே நடந்ததுனால இன்றளவும் அந்த வீதி வந்து மணந்து கொண்டு இருக்கிறது என்று செந்தாமரை அடி நாறுமால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நடந்து சென்றது நம்முடைய சுந்தரருக்காக திருவாரூர் வீதியில் என்று சொல்லுவாங்க. அது பெருமான் வந்து அடியார்கள் மீது வைத்திருந்த ஒரு கருணையும் அதே மாதிரி எளிமையும் குறித்தது என்று சொல்லுவாங்க. பெருமானுடைய ஒரு பெருந்தன்மை அதுதான். அதாவது எப்படி சாமி வந்து இப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார், வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாரும் கருவிளங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதை துய்ந்தபடி விரித்தார் என்று சொல்லி பிள்ளையாருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லார். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார் அப்படின்னு. யாரெல்லாம் தன்னை வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுக்கு அருள் செய்வது பெருமானுடைய ஒரு இயல்புங்க. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உமதொழிலே என்று சொல்லி யார் நம்முடைய சுந்தரர் பாடுறார். அதை பித்தா பெரிசுடி பதிகத்தில் தான் பாடுறார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உமதொழிலே. எங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது. எங்களுக்கு என்ன வேலை? உங்களுடைய திருவடியை வணங்குவது. ஆனால் உங்களுக்கு என்ன வேலை? எங்களை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்கிறார். தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உமதொழிலே என்று சொல்லி பாடுறார். அது மாதிரி நல்ல சிவ தர்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் எளிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான். பெருமான் எங்கே வருவார் அப்படின்னா, ஒரு நல்ல சிவ தர்மத்தில், அதே மாதிரி சிவ யோகத்தில், சிவ ஞானத்தினாலே நான் அழிய அப்படின்னார்.
நான் அழியன்னா நமக்கு இருக்கக்கூடிய அகம்பாவங்கள் ஆணவ மலம் அழிகின்ற பொழுது பெருமான் அங்கே வந்து ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்பு யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த தன்முனைப்பு நீங்கிய உடனே பெருமான் வந்து தலைப்பட்டு நிற்பார் என்று சொல்லி, அது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படி பெருமான் வருவான். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் என்று சொல்லி, யாராக இருந்தாலும் அந்த தன்முனைப்பு ஒடுங்குகின்ற பொழுது, நான் என்று சொல்ல அந்த அகந்தை நீங்குகின்ற பொழுது பெருமான் வந்து தலைப்படுவார் என்று சொல்லி சொல்கிறார். சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அகைந்தே கொண்ட இருவருக்கும் அரியவர் தாமே அன்புடைமை ஒருவருக்கு எளியவராயினமையும் அவர்கள் தேடவும் ஒலித்தவர் இவர் மறுப்பும் விடாது வழக்கிட்டு பற்றியமை குறிப்பு என்று சொல்லி, அதாவது திருமால் பிரம்மன் ரெண்டு பேரும் தேடி காண முடியாத பெருமான் இப்போ சுந்தரருக்கு அவரே வழியே வந்து ஆட்கொள்ளுகிறார். அதுக்கு என்ன காரணம்? அவர் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இறைவன் மீது சுந்தரர் எப்படி அன்பு வச்சிருப்பார் அப்படிங்கிறத இன்னும் போக போகத்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உபமன்யு முனிவர் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்பர். அந்த திருமலை சிறப்பில் அந்த பேரொளியை பார்த்து வணங்குகின்ற பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, உபமன்யு முனிவர் எப்படின்னா சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காதவர், சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய ஒரு பேரொளி வானத்தில் போகுது, 1000 சூரியன் ஒன்று சேர்ந்த எப்படி இருக்குது அது மாதிரி ஒரு ஒலி, இது மாதிரி ஒரு நாங்கள் பார்த்ததே இல்லை, இது என்கொள் அதிசயம் அப்படின்னு சொல்லி மற்ற முனிவரெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவருக்கும் தெரியலை, அவர் பெருமான் திருவடியை நினைந்து வணங்குகிறார். அப்போ தான் சுந்தரர் போகிறது அவருக்கு தெரியுது. அப்படி சுந்தரர் வெள்ளை யானையின் மீது செல்லுவது அவருக்கு தெரியுது. அப்படியே வணங்கி கொண்டே போகின்ற பொழுது தான் இருக்கிற சீடர்கள் எல்லாம் கேட்குறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ வணங்குறதுக்கு என்ன காரணம்? சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாயின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரோரன் நாம் தொழும் தன்மையன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெருமானை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வருடி கொண்டு இருப்பாராம், தலியவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அப்பர் சாமிகளை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்வாருங்க, தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும்னா பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயம் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளனர். அப்பர் சாமிகள் எப்படின்னா, ஒரு கணவனுடைய திருவடியை கற்புடைய ஒரு பெண் நெஞ்சில் எப்படி வச்சிருப்பாளோ அது மாதிரி சிவபெருமான் திருவடியை வச்சிருப்பாராம் அப்பர் சாமி. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளவு பெருமான் மேலே அன்பு கொண்டவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். நாயன்மார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இருக்குது பாருங்கள், பல பிறப்புகளில் புண்ணியம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அந்த தொண்டு நம்ம செய்ய முடியாது. பெருமானுக்கு எப்போ வேணாலும் தொண்டு செய்யலாம், இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் நாயன்மார்களுக்கு தொண்டு செய்கிறதா சாதாரணமாக செய்ய முடியாது. எதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சரிதத்தில் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் எரிபத்த நாயனாருடைய சரிதத்தில் என்ன எல்லாத்துக்கும் தெரியும், சிவகாமி ஆண்டாருடைய மலர்கூடைய பறித்து யானை சிந்திடுது, அவர் அழுதுட்டு போகிறாரு, யானை பின்னாடியே ஓடுறார். அப்போ பார்க்குறாரு, எரிபத்த நாயனார் எதிரில் வர்றாரு, என்னன்னு கேட்குறாரு, கோயிலுக்கு சாமிக்கு கொண்டு வந்து சாற்றக்கூடிய மலரை இந்த யானை பறித்து கீழே சிந்திருச்சு சாமி அப்படின்னு சொன்னது தான். அப்படியே அந்த யானையை துரத்தி கொண்டு சென்று மழுவினாலே யானையை வெட்டி வீழ்த்துறார். அதற்கு பிறகு அரசர் வர்றார், புகழ்ச்சோழருக்கு அந்த செய்தி போகுது. புகழ்ச்சோழ நாயனார் குதிரையில் வேகமாக வந்து பார்க்கிறார். பார்த்தா ஒரு சிவனடியார் கையில் மழுவோட அப்படி நின்றுட்டுருக்கிறார். பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டார், தப்பு இங்கே இருக்காது, நம்ம பக்கம்தான் தப்பு இருக்கும். சொல்கிறார் சேக்கிழ பெருமான், குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைவணி நன்றி கொள்ளார் அப்படின்னார். யானை ஏதோ தவறு செய்திருக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது அவருக்கு. அதற்கு பிறகு அப்புறம் பக்கத்தால் போய் நிற்கிற பொழுது அவர் சொல்கிறார், எரிபத்த நாயனார் சொல்கிறார், இந்த யானை சிவகாமி ஆண்டார் பெருமானுக்கு கொண்டு வந்த மலரை எல்லாம் பறித்து கீழே சிந்தி விட்டது, அதனால் அந்த யானையை வந்து நான் வெட்டிட்டேன், அதை தடுக்க முற்பட்ட புத்துக்கால் பாகர்களையும் நான் வெட்டிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த யானை செய்த அபராதத்துக்கு ஈங்கியது போதாது, என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் யார் முதலாளி? நான் தானே. அந்த யானைக்கு என்ன தெரியும்? அந்த குத்துக்கால் பாகர்கள் நான் சொல்கிறத கேட்குறவங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? நான் தானே. அதனால் என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி கொள்றதுனால உங்கள் கையில் இருக்கக்கூடிய மலு இருக்குது பாரு, அது சிவனடியார்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்க.
அடியார்களுக்கு துன்பம் வந்தால் தான் அந்த மலுவுக்கு வேலை. அதில் கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால் என்னுடைய மலுவால் நீங்கள் என்னுடைய வாளினால் என்னை கொல்லுங்கள் என்று சொல்லி வாளை உருவி கொடுக்குறார். ஒரு அரசர் அது மாதிரி கொடுக்குறார். அதற்கு பிறகு அவர் இப்படிப்பட்ட அரசருக்கு நாம் இப்படி செய்துட்டோமே என்று சொல்லி வாளை வாங்குற மாதிரி வாங்கி தன்னுடைய உயிரை போக்கிக்கிறதுக்கு முற்படுவார். அப்போ தான் பெருமானுடைய திருவருளால் மேலிருந்து தொலும் தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட சினக்கரி மலரை சிந்தச் செய்தோம் என்று சொல்லி பெருமானுடைய அசரீரி வாக்கு கேட்கிறது. அதற்கு பிறகு 2 பேரும் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் சரியத்தில் வருது. அதற்கு பிறகு யானை உயிர் பெற்று விடுகிறது. குத்துக்கால் பாகர்களும் உயிர் பெற்று விடுகிறார்கள். யானை அரசர் புகழ்சோழ நாயனர் குதிரையில் வந்தவர் பட்டத்து யானை மேலே ஏறி போயிட்டார். அதற்கடுத்தது இப்போ சிவகாமி ஆண்டாருக்கு என்னென்னா அந்த கீழே சிந்திய மலரெல்லாம் மீண்டும் கூடைக்கு வந்தது. அவர் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு போயிட்டார். 2 பேர்த்துக்கு 2 பணி தயாராக இருக்குது, போயிட்டாங்க. அடுத்தது யார் இருக்கிறா? எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனருக்கு என்ன பணி? அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் போய் இப்போ அதை சரி செய்வது. இப்போ அடியார் பணி எப்போ கிடைக்கும்னு சொல்லி தேடிட்டு போனாராம் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ஏன்னா இறைவனுக்கு பணி எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் திருப்பலி எழுச்சியில் செய்ய முடியலன்னா காலசந்தியில் செய்யலாம். காலசந்தியில் செய்ய முடியலன்னா மத்தியானம் பூஜையில் செய்யலாம். அதுவும் முடியலன்னா சாயரட்சியில் செய்யலாம். அதுவும் முடியலன்னா அத்தஜாம பூசையில் பண்ணலாம். ஆனால் அடியார்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தான் நம்ம திருப்பணி செய்ய முடியும். அதுதான் சொல்கிறார் அந்த பாட்டில், தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமையுன்னை திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னா திருப்பணி அப்படிங்கிறது அடியார்களுக்கு செய்யக்கூடியது திருப்பணிங்கிறது. திருப்பணி நோக்கி சென்றார்னா ஏதாவது பணி கிடைக்குமா, அடியார்களுக்கு பணி ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டு தேடிட்டு போனாராம் எரிபத்த நாயனார். புகழ்சோழர் அவர் அரண்மனைக்கு போயிட்டார். சிவகாமி ஆண்டார் கோயிலுக்கு போயிட்டார். இவருக்கு அடியார் பணிங்கிறனால அவர் தேடிட்டு போனார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார். அப்போ நமக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். நம்ம எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு நாம் செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளால் என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த தொண்டை கண்டிப்பாக செய்யணும். அது இறைவனுக்கு செய்கிறது ஒன்று. இன்னொன்று அடியார்களுக்கு செய்வது. அடியார்களுக்கு செய்கின்ற பொழுது அந்த தொண்டே பெருமானுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் திருமந்திரம் நமக்கு சொல்லுது. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கதாமே என்று சொல்லி திருமூலருடைய திருமந்திரம். அப்படின்னா படமாட கோயில் அப்படின்னா கோயில் இந்த திரைச்சேலைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சேலை திரை போட்டிருக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் படம்னு பேருங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். படமாட கோயில்ங்கிறது சிவபெருமான். அவருக்கு செய்யக்கூடியது அடியார்களுக்கு சேராது, அது சிவபெருமானுக்கு போய் சேரும். அப்புறம் என்ன சொல்லார்? நடமாட கோயில் நம்பர்க்கொன்று ஈயில்னார். நடமாட கோயிலில் நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய சாமி யார்? அடியார்கள். அப்படி அவர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் பெருமானுக்கு போய் சேரும் அப்படிங்கிறார். அவங்களுக்கும் போய் சேரும், பெருமானுக்கும் போய் சேரும். அது எப்படின்னா சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? நல்ல அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடியது பெருமானுக்கும் போய் சேரும், அடியாருக்கும் போய் சேரும். அதான் ரெட்டிப்பு பலன் கொடுக்கக்கூடியது. ஒரே கல்ல 2 மாங்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அது எங்கே கிடைக்குன்னா அடியார் வழிபாட்டில் தான் கிடைக்கும். அதனால் அடியார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சைவத்தில். அதை சொல்லுவது தான் நமக்கு திருத்தொண்ட தொகை என்று சொல்லி பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த தொண்டு வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு கிடைக்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த தொண்டு. அப்பர் சாமிகள் ஒவ்வொரு தொண்டையும் சொல்கிறார். அதாவது விளக்கினால் பெற்ற இன்பம் இழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலதொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பிழ கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு அப்படின்னா விளக்கினால் பெற்ற இன்பம் இழுக்கினால் பதிற்றியாகும். கோயிலை கூட்டுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பயன், கோயிலை மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்கிறது. இது ஒரு பலன். அதற்கடுத்து பெருமானுக்கு மலர் நம்ம பறித்து கொண்டு அந்த மலரை தொடுத்து சாமிக்கு சாற்றுகின்ற பொழுது நல்ல ஒரு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதுக்கு மேலே விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும்னார்.
நமக்கு ஞானம்தான் முக்கியங்க. பெருமானை அடைவதற்கு என்ன ஒரு வாயில் அப்படின்னா, ஞானம் என்று சொல்லக்கூடிய வாயில் மூலமாக தான் இறைவனை சென்று அடைய முடியும். ஞானம் கிடைத்தாலுடைய முக்தி கிடையாது. ஞானம் எப்போ கிடைக்குமா? திருவிளக்கு போட்டால் கிடைக்கும். திருவிளக்கு எப்படி இறைவனுக்கு போட்டாலும் ஒன்று தான், அதே அடியார்களுக்கு போட்டாலும் ஒன்று தான். அதை விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும் அப்படின்னு. அப்புறம் சொல்றார், அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேனர். அளப்பிள கீதம்னா திருமுறை சொல்லி பாடுறது. பாடுறது அப்படின்னா சினிமா பாட்டில் வர பாட்டெல்லாம் பாடக்கூடாது. திருமுறையில் வரக்கூடிய பாடல் தான் நம்ம பாடணும். ஆமாம், திருமுறை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 12 திருமுறைகள் இருக்குது பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த பாடலெல்லாம் பாடுனா என்ன வேணாலும் பெருமான் கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் சொல்கிறார். இந்த அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறேன்னு அந்த பாட்டில் நிறைவாகும். அதனால் திருவிளக்கு பணி என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் திருவிளக்கு ஏற்றுவது, அது அடியார்களுக்கு செய்வது ரொம்ப முக்கியம். ஒருவர் அப்படின்னு ஒப்பற்றவர் தனக்கு ஓமை இல்லாதவர் என்று சொல்லி இப்போ சாமி எங்கே வந்திருக்கிறார்? மணப்பந்தலுக்கு வந்துட்டார். அப்படி மணப்பந்தலுக்கு வந்தவர் அவருடைய திருக்கோலத்தை சொல்கிறார். பெருமானுடைய கோலத்தை இந்த 2 பாட்டில் சொல்கிறார். எப்படிப்பட்ட கோலம் அப்படின்னா, கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச்சூல் புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவெய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதென மாடே வெண்ணரை முடித்தது விழுந்திடை சலங்க. இரு கண்ணுக்கும் இடையில் உள்ள நெற்றிக்கண்ணை மறைத்து, பெருமான் நெற்றிக்கண்ணோட தான் இருப்பார். நெற்றிக்கண்ணை மறைச்சிட்டு வர்றார். நெற்றிக்கண்ணோட வந்தால் தெரிஞ்சு போயிடும் எல்லாத்துக்கும் இல்லையா? நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு வர்றார். இரு கண்ணுக்கும் இடையில் உள்ள ஒரு நெற்றிக்கண்ணை மறைத்து சூழ்ந்த ஒளியுடைய வெண்துகில் போல் நெற்றியிலே தூய திருநீர் விளங்க. ஒரு வெள்ளை ஆடை போல திருநீர் அப்படியே பலன்னு சாமியினுடைய நெற்றியில் திருநீர் அப்படியே பொலிவாக இருக்குது. அப்படி 3 கோடுகளாக பெருமான் திரிபுண்டமாக திருநீர் அணிந்து கொண்டு வருகிறார். அப்படி தூய திருநீர் விளங்கவும் குளிர்ந்த பிறைச்சந்திரன் முதிர்ந்து கதிர் சாய்ந்த தன்மை போல வெளியே நரை மயிர் முடிப்பு விழுந்து அசைந்து கிடக்கவும். அப்படியே நரை முடியோடு பெருமான் வராராம். ரொம்ப வயதான கோலத்தில் வர்றதுனால அப்படி நரை முடியோடு அப்படி குளிர்ந்த பிறைச்சந்திரன் முதிர்ந்து அப்படி சந்திரன் மேலே அந்த பிறைச்சந்திரன் தலை மேலே இருக்கிறார். அப்படி கதிர் சாய்ந்த தன்மை போல வெள்ளிய நரை மயிர் முடிப்பு விழுந்து அசைந்து கிடக்கவும் அப்படி பெருமான் வரார். கண்ணிடை கரந்தனர், அதாவது இடை 2 கண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடியது நெற்றிக்கண் என்று சொல்லுவது. அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு பெருமான் வரார். புண்ணியம் நுதல் அப்படின்ற புண்ணிய புனித நீர் நுதலிலே பொலிவெய்த என்று சொல்லி, அதாவது பெருமானுடைய திருநெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு வருகிறார். புண்ணியமாவது நீர் என்று சொல்லுவது போல அந்த திருநீரை அணிந்து கொண்டு வருகிறார். புண்ணியம் சூழ் நுதல், புண்ணியங்கள் யாவையும் திரண்டு தமக்குரிய இடமாய் வந்து சூழ்ந்த நெற்றி என்று சொல்கிறார். இப்படி அந்த பெருமானுடைய மதி முதிர்தல் என்று சொல்லி அந்த பெருமானுடைய முடியில் மதியை மறைத்து கொண்டு வருகிறார். வெண்ணரை முடித்தது விழுந்திடை சலங்க, வெள்ளிய நரைமயிர் முடிந்து தொங்க விட்டிருப்பது விழுந்த கழுத்திடையில் அசைந்து கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். இதில் பெருமானை இங்கே 2 பாட்டில் சொல்கிறாரு. இதே சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் 11 பாடல்களை சொல்கிறாருங்க. 11 பாடல்களில் முடியிலிருந்து கீழே திருவடி வரைக்கும் சொல்கிறார். ஆமாம், சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு கைலாயத்திலிருந்து பெருமான் வர்றார். தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னு கேட்டு வர்றார். எங்கேருந்து வர்றார்? கைலாயத்திலிருந்து. சிறு தொண்ட நாயனார் செய்த அந்த புண்ணியம் இருக்குது பாருங்கள், அடியார்களுக்கு அவர் செய்த தொண்டு கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேர்ந்துதான். சரி, நம்ம ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி காபாலிக வேடம் கொண்டு பெருமான் அங்கேருந்து வர்றார். எப்படி வர்றாருன்னா, அப்படியே சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி, நீண்ட நாள் சாப்பிடாமல் பசியோடு வர்ற மாதிரி வந்தாராம். தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்துனர். செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார் கைலாயத்திலிருந்து. பார்க்குறவங்களெல்லாம் கேட்குறாராம், கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்துனர். யாரை பார்த்தாலும் கேட்குறது, சிறு தொண்டர் வீடு எங்கேப்பா இருக்குது, சிறு தொண்டர் வீடு எங்கேப்பா இருக்குன்னு சொல்லி கேட்குறது. ஏன் அவருக்கு என்ன தெரியாதா அப்படின்னா, எல்லாம் தெரியும். அப்படி ஒருத்தர் இங்கே இருக்கிறாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது பெருமானுடைய விருப்பம். சிறு தொண்டர்னு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு 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 வர்றார். ஒவ்வொரு வீடாக கேட்குறார், ஒவ்வொருத்தராக பார்க்குறவங்களெல்லாம் கேட்குறார். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடுறார்.
வீட்டுக்குள்ளே வந்துட்டு கேட்குறாரு, அந்த அம்மாக்கிட்ட கேட்குறார். வந்த உடனே யார் முதல்ல வந்தாங்க தெரியுங்களா? சந்தனத்தாதியார் தான் முதல்ல வந்தாங்க. திருவெண்காட்டு நங்கை இன்னும் வரவே இல்லை. அதை சொல்ல, தொண்டனாருக்கு என்னாலும் சோறளிக்கும் வண்டார் பூந்தாரான். அடியாருக்கு தினசரி சோறு போடுவாராம். யாராவது ஒரு அடியாருக்கு சோறு போட்டு அதுக்கு பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அப்படி தொண்டனாருக்கு என்னாலும் சோறளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னார். அப்போ தான் அந்த அம்மா வெளியில் வந்து, நந்தம்மையுடையவரே அகத்துள் எழுந்தருளும் என்று சொல்லி அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அப்புறம் பெண்கள் தனியாக இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடியது. அது அப்படி வரார். அப்படி வந்த கோலம் எப்படின்னா, மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வனப்பெய்த அப்படி, மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வனப்பெய்த, அப்படியே கொன்றை மலர் சூடிக்கொண்டு பெருமான் முடியல கொன்றை மலர் சூடிக்கொண்டு வருகிறார். அப்புறம் அந்த முகம்பாறை எப்படி இருக்குன்னா, அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவரிப்பனர். அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வராராம். நிலவையே எரிக்கிற மாதிரி சிரிப்பான். சேக்கிழ பெருமான் சொல்லார், அணிமுறுவல் அருள் பொழியும் திருமுகத்தில். அது முகத்தில் அருள் பொழிகிறது. பெருமானுடைய திருமுகம் எப்படி இருக்கும்? அப்படி அந்த முகத்தில் அருள் பொழியக்கூடிய திருமுகமா, அதில் சிரிப்பு எப்படி இருக்குன்னா, அணிமுறுவல் நிலவெரிப்ப, நிலவையே எரிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக பெருமான் வந்து சிறு தொண்டர் வீட்டுக்கு வந்தாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவொழிப்பனர். அப்படி திருவடியில் சிலம்போடு வருகிறார் பெருமான். அந்த சிலம்பினுடைய ஓசை 8 திசைகளிலும் அப்படி பரவியது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். இப்படி அந்த புராணத்தில் பெருமானுடைய அவர் வந்த கோலத்தை நமக்கு வந்து அப்படியே சொல்வார். இப்படி வெண்ணறை முடித்தது விழுந்தடை சலங்கன, வெள்ளிய நரைமயிர் முடிந்து தொங்கவிட்டிருப்பது விழுந்த கழுத்தடையில் அசை என்று சொல்லி சொல்லார். கழுத்தளவில் விழுந்தசையும் நரைமயிர் முடி இறைவன் சடையில் தரித்த பிறை முதிர்ந்து கதிர்களை நீட்டி கிளை சாய்வது போல அப்படியே ஒரு வயதான ஒரு கோலத்தோடு பெருமான் அங்கு வருகிறார். ஆமாம், காதலணி கண்டிகை வடிந்த குலைதால சோதிமணி மார்பின் மிசை நூலினொடு தோலின் மீது முனையுத்தறிய வெண்துகில் நுடங்க ஆதவ மறைக்குடை அணிக்கரம் விளங்க. பெருமான் கையில் வேற ஒரு கொடை வேற கொண்டு வர, ஆதவ மறைக்குடை, சூரியனை மறைச்சு, ஏன்னா வெயில் தாங்க முடியலையா அவரால், கையில் கொடை கொண்டு வர்றார். சொல்லார், காதிலணி கண்டிகை வடிந்த குலைதாலன்னர். அதாவது காதிலே உருத்தராக்கத்தால் ஆகிய குலைகள் தாழ்ந்து விளங்கவும், அப்படியே காதில் வந்து உருத்தராட்சத்தினாலான குலை தோடு போல அணிந்திருக்கிறார். அப்புறம் சோதிமணி மார்பின் மிசை நூலினோடு தோலினர், ஒலியும் அழகும் பொருந்திய மார்பின் மேலே அணிந்து பூணூல் அணிந்திருக்கிறார் பெருமான். தோளின் மேல் உத்தரியமாக வணிந்த வெள்ளிய துகிலும் அசைந்து விளங்கவும், அப்படியே ஒரு வெண்துகில் அவர் மார்பில் போட்டிருக்கிறார். அது வருகிறது. கையிலே வெயிலை மறைக்கும் மறையாகிய குடை, வெயிலை மறைப்பதற்கு என மறையாகிய குடை, வேதத்தையே குடையாக கொண்டு வருகிறார் பெருமான். ஆமாம், பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய குடை என்னென்னா வேதமே அங்கு குடையாக இருக்கிறது. அது ஆதவ மறை குடை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதவன்னா சூரியன். சூரியன் எப்படின்னா, சூரியனை மறைப்பதற்காக அங்கு குடையாக பெருமான் திருக்கரத்திலே விளங்கியது, வேதங்களே அங்கு குடையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அதான் கண்டிகை உருத்திராக்க மணி அணிந்திருக்கிறார். கண்டிகைங்கிறது ரொம்ப முக்கியம். பெருமான் அணிந்தது கண்டிகை அணிந்திருக்கிறார். உருத்திராக்க மணி ஆகிய வடம், கண்டிகை ஆகிய குடை. அப்புறம் உருத்திராக்கத்தை காதிலே குடையாக அணிவது சைவ மரபு. உத்தராக்கத்தையே காதில் வந்து குலையாக அணிந்து கொள்ளுகிறார்கள். அது ஒரு சைவ மரபு. 2 கந்தர்வர்கள் குழை வடிவாக சிவருமன் காதிலே அமர்ந்துள்ளார்கள் என்பது சரிதம். அது கந்தபுராணத்தில் இருக்குது. கந்தர்வர்கள் என்ற 2 பேர்த்தையும் வந்து காதிலே குலையாக அணிந்து கொண்டார் பெருமான் என்று சொல்லி அது கந்தபுராணத்தில் சொல்லப்படுவது. சோதிமணி மார்பு அப்படின்னார். அப்படின்னா திருநீட்டினால் ஒளியும் கண்டிகையினால் அழகுமுடைய மார்பு என்று சொல்லி திருநீர் அணிந்திருக்கிறார். அதே மாதிரி கண்டிகையும் அணிந்திருக்கிறார். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொளி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வது திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார் இல்லைங்களா. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல நமக்கு திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார். அது மாதிரி அந்த திருநீர் அணிந்த கோலம், அதே மாதிரி உருத்தராக்கம் அணிந்த கோலத்தோடு பெருமான் இப்போ செங்காட்டங்குடிக்கு வந்தது போல் இப்போ அந்த கல்யாண பந்தலுக்கு வரார். ஆதவ மறைக்குடை அப்படின்னார். மறையே இறைவனுக்கு எல்லாமாம் என்பது சாத்திரம். மறையே நமது கோவனம் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு கோவணமாக இருப்பது 4 மறைகள் தான் என்று சொல்வார்கள். இவ்வாறு மறைப்பது உயிர்களை பிறவி வெயிலிருந்து மறைத்து காத்தல் பொருட்டு என்று சொல்லி சொல்கிறார். எப்படி பெருமான் வந்து இந்த கோலத்தோட
அந்த அந்த திருமண பந்தலுக்கு வர்றார். பண்டிசரி கோவன உடைப்பழமை கூற கொண்டதோர் சடங்களுடை ஆர்ந்தலகு கொள்ள வெண் துகிலுடன் குசை முடிந்து விடு வேண தண்டொருகை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள, தண்டொருகை கொண்டு நடை தள்ளு நடை கொள்ள என்று சொல்றாரு. அப்படி தண்டு கையில் கொண்டு வரார். அதாவது கையில், அதாவது இது ரொம்ப அழகாக சொல்வார். தண்டொருகை கொண்டு கழல் தள்ளு நடை கொள்ள என்று சொல்றாரு. அதாவது வயிற்றிலிருந்து சரிந்த கோவனுடையனது பழமை மிகும்படி அதன் மேல் அணிந்து கொண்டு அசைந்த உடை பொருந்தி நின்று அழகு செய்யவும். அப்படியே அந்த உத்திரியத்தோடு ஒரு கோவன உடை அணிந்திருக்கிறார் பெருமான். அப்படி கோவனை உடை அணிந்து அதன் மேலே அணிந்து கொண்ட உடை பொருந்தி நின்று அழகு செய்யவும் வெள்ளையாடையும் தற்பையும் நுனியிலே முடிந்து விட்டு மூங்கில் தண்டு மற்றொரு வகையிலே தாங்கி கொண்டு, வெள்ளை ஆடை அப்புறம் மூங்கில் தண்டு ஒன்று கொண்டு வருகிறார். வரும்போது கால்கள் மூப்பினால் நிலைபெறாது தள்ளாடிய நடைகள், அப்படியே நடக்க முடியாத மாதிரி தள்ளாடி பெருமான் வர்றார். அதாவது இப்பாட்டு வரும் இறைவன் தாங்கி வந்த மனை, இது வானப்பிரத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த நிலை பெருமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறது வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி இல்லாமல் வரக்கூடியது. மனைவி இல்லாமல் அம்மா இல்லாமல் தனியாக வர்றார். மனைவியின்றி கொண்ட வானப்பிரத்த நிலை கோலத்தை உணர்த்தின என்று சொல்ற. கோவனம்னா மறைய இறைவனது கோவனமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி, மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடார் தன்னையே கோவனமா சாத்தினன்கால் சாலலோ என்று சொல்லி மணிவாசக பெருமானும் திருச்சாளல்ல சொல்றார். மறை நான்கே, 4 வேதங்களே பெருமானுக்கு கோவனமாக இருக்கிறது என்று சொல்றார். ஓங்கு கோவன பெருமை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை என்று சொல்லி அமர்நீதி நாயனுடைய புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அருமறை நூல் கோவனத்தின் மிசை அசையும் திருவுடையும் என்று சொல்லி மானக்கஞ்சர நாயனார் புராணத்திலையும் அந்த கோவனம் மறைகள் தான் கோவனம் என்று சொல்றார். ஒரு குடை ஒரு கையில் கொண்டு மற்றொரு கையிலே தண்டு கொண்டு இது தள்ளாடிய நடைக்கு ஊன்றுகோலாகவும் அதே மாதிரி துகிலுக்கும் குகைக்கும் இடமாகவும் என்று சொல்றார். இப்போ அடுத்த பாட்டு பாருங்க, பெருமானுடைய அழகை பற்றி சொல்றாருங்க. அத்தகைய மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ மெய்த்த நெறி வைதீகம் விளைத்த முதலேயோ இத்தகைய வேடமென ஐய முறை எய்தி பின்ன மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோன்னு. அழகுக்கு வயசான எப்படி இருக்கு, அது மாதிரி ஒரு கோலமாக சாமி வந்த கோலம். அழகுக்கே வயசாகி போயிடுச்சுன்னா என்னென்னா வாரியார் சாமி சொல்லுவாருங்க. அதாவது வயசானது தான் அழகு அப்படிம்பார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாருன்னா, வாழைக்காய் அழகா இல்லை வாழைப்பழம் அழகான்னா பழம்தான் அழகு, மாங்காய் அழகா மாம்பழம் அழகான்னு கேட்பார். அப்போ எது அழகு? வயதானது தான் அழகு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அழகுக்கு வயசான எப்படி இருக்குது அது மாதிரி ஒரு கோலத்தில் வர. அப்புறம் வாரியார் சாமி மீண்டும் சொல்லுவார், சரி இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் பக்குவம் முதிர்ச்சி இல்லை, வெம்பி போன பழம் அப்படிம்பார். வயது முதிர்ந்த பழம் இல்லை, வெம்பி போன பழம், அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த வயதானாலும் கூட ஒரு அழகு அப்படிங்கிறத ஒரு சிலர் நம்ம பார்க்க முடியும். வயசாக இருக்கும், நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, காந்தியடிகள் சின்ன வயசில் எடுத்த படத்தை காட்டிலும் அந்த வயதான காலத்தில் எடுத்த படம் தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் அவருடைய பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயதான காலத்தில் எடுத்த படங்கள் தான் எல்லாருக்கும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த வயதான ஒரு கோலத்துக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு அப்படிங்கிறது இங்கேயும் அதான் சொல்கிறார். இப்போ சுந்தரரை நீ அடிமைன்னு சொல்கிறாரு. சுந்தரருக்கு கோபம் வரும், ஆனால் அவரை விட்டு போக மாட்டார். அதுதான் இந்த புராணத்தில். அதாவது அதாவது என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த ஒரு காந்தத்தை கண்ட இரும்பு போல பற்றி நிற்பார். அவர் பேசுகிறதெல்லாம் இவருக்கு கோபம் வரும். கல்யாண மேடையில் அடிமைன்னு சொன்னால் எப்படி இருக்கு, கோபம் வரும். ஆனால் அவரை விட்டு ஒரு வெளியில் போக மாட்டார், அவர் பின்னாடியே தான் சுற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு ஈர்ப்பு, பெருமானுடைய அந்த ஒரு ஈர்ப்பு, இந்த மொய்த்து வளர் பேரழகு அப்படின்னார். இவ்வாறு கண்ட திருவேடமானது அத்தகைய அந்த திருவேடமானது செறிந்து வளர்கின்ற பேரழகே முதிர்ந்து மூப்பாகிய வடிவமோ அழகுக்கு வயதாயி மூப்படைந்து வந்ததோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது.
அவ்வாறு உள்ள மூப்பினது உண்மை உருவமோ அன்றி உண்மை வைதிக நெறியை உலகில் விளைத்த மூலப்பொருளோ என்று அங்கு கண்டார் யாவரும் ஐயம் கொள்ளும்படியாக வந்தது. பார்த்தா வயசானவர் போல் இதுவரைக்கும் யாரும் அவர் அங்கே பார்த்ததே இல்லை. இப்போ தான் எல்லாருமே புதுசாக பார்க்குறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது அவர் இந்த மாதிரி ஒரு நம்ம சொந்தமாக இருக்குமா. பொண்ணு வீட்டுக்காரர் நினச்சிக்குவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொந்தமாக இருக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நினச்சிக்குவாங்க பொண்ணு வீட்டுக்காரர் சொந்தமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இன்னுமே ஈரோட்டில் ஒரு சில மண்டபத்தில் 1000 பேர்த்துக்கு கணக்கு போட்டால் 1500 ரூபா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினச்சிக்குவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரன் நினச்சிக்குவாங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அது மாதிரி திருமணத்தில் வந்து தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. இப்போ சாமி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி பொண்ணு வீட்டுக்காரருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரியவராட்டு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராட்டு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அவரை வரவேற்கிறாங்க. அந்த உருவத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் பேசணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அந்த உருவத்தில் அவ்வளோ ஒரு அதான் அழகே வயது மூப்படைஞ்சு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பெருமான் அங்கு வர்றார். அப்படி அங்கு கண்டார் யாவரும் ஐயம் கொள்ளும்படியாக. அழகு மூத்த வடிவினர் மூப்பினால் அழகை இழப்பது உலக இயல்பு. இவ்வடிவம் அவ்வாறன்றி அழகே முதிர்ந்து மூத்தது என்று சொல்லும்படி தோன்றிய வடிவம்ன்றார். ஆமாம், அழகு எப்போதும் மூப்படையாது என்றால் அது அழகிய மூப்பின் வடிவமேயோ என்னும்படி என்று சொல்கிறார். ஆமாம், அதாவது இதில் கூட வருங்க, நம்ம திருநீலகண்ட நாயனார் பணத்தில் வரும். திருநீலகண்ட நாயனார் படத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் உடலால் உறவே கிடையாது இல்லைங்களா. அந்த எப்போ வந்து அவர் வேறொரு வீட்டுக்கு போய் வந்தாரோ அப்போவே அந்த அம்மா சொல்லிடுறாங்க, தீண்டி விராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னு சொன்ன உடனே வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவர் தீண்டுவதில்லை, மனைவியோடும் சேருவதில்லை. இது எத்தனை நாளைக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் 2 பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி அதான் அப்போ சொல்லுவார். அப்போ சின்ன வயசுலேருந்து கடைசியாக 80-90 வயசாகிய நிற்க முடியாது. அவங்கனால கையில் கோடு இல்லைன்னா நிற்க முடியாது. அப்படி கையில் கோடு இருந்தால் தான் நிற்க முடியும். ஆனால் அந்த முதுமையை சொல்கிறத என்ன சொல்கிறாருன்னா அதை என்ன சொல்கிறார், அந்த இடத்த வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னார். வயசாகி போச்சு, நிற்க முடியல, நடக்க முடியல. ஆனால் பெருமான் மீது கொண்ட அன்பு கொஞ்சம் கூட குறையலை. அது வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து, வடிவுன்னா அழகுங்க. நம்ம கொடுமுடி அம்மா பேர் வடிவாம்பிகைன்னு பேர். வடிவுன்னா என்னென்னா, வடிவுன்னா அழகு, கவின் அப்படின்னா அழகு. இதெல்லாம் அழகுக்கு நிறைய பேர் நம்ம திருமுறைகளில் வருது. கவின் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. கவின் என்ன தெரியுங்களா, அழகுன்னு அர்த்தங்க. கவினை தருவது நீர், திருநீற்று பதிகத்தில் வருது இல்லை, காண இணையது நீர் கவினை தருவது நீர். திருநீர் பூசுனா யாராக இருந்தாலும் அழகாக தெரியும். அதான் கவினை தருவது நீருன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்போ வடிவுடை நாயகி அப்படின்னு என்னென்னா அழகான உமையம்மைன்னு அர்த்தங்க. ஆமாம், அப்படி அந்த வடிவம் சொல்கிறார். வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து அப்படின்னார். அப்படி அந்த மூப்பு வந்து எப்படி இருக்கா அவங்களுக்கு, திருநீலகண்ட நாயனாருக்கு அவருடைய மனைவியாக இருக்கும். அந்த வயதான கோலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு பெருமான் சேக்கிழ பெருமான் பாடுறார். இப்படி பெருமான் அங்கு வர்றார். வந்து திருமாமறை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பன்னு சபை முன்னின் இந்த மொழிகேன்மையினெதிர் யாவர்களும் என்றான் முந்தை வரை 1000 மொழிந்த திருவாயால். 1000 வேதங்களை சொன்ன சிவபெருமான் இங்கே வந்து சொல்ல போகிறார் இப்போ. ஆமாம், அதாவது 1000 வேதங்களை சொன்ன சிவபெருமான் வந்து திரு மாமறை மனத்தொழில் தொடங்கும்னர். வந்து மனம் தொடங்கும் பந்தரிடை நம்பி யாரூர் எதிரிலே சபையின் முன்னர் நின்று கொண்டு வந்தவர் போய் 4 பேர்த்தோட ஒன்றா உட்காரல, மாப்பிள்ளை பையனுக்கு முன்னாடி போய் நின்றார். நேரம் ஏன்னா தடுத்து கூட்டிகிட்டு போகணும்ல. அப்படி மாப்பிள்ளை பையனுக்கு முன்னாடி போய் வயசான கோலமாக இருந்தால் அப்படி ஒரு கெத்தா போய் நிற்கிறார். போய் அங்கே நிற்கிறார். அதான் சொல்கிறார், அவர் சபையின் முன்னர் நின்று கொண்டு பழமையாகி அளவில்லாத வேதங்களை சொல்லிய வாயினையுடைய சிவபெருமான். வேதம் எண்ணில் ஆகமும் இயம்பி இறைவர் இல்லையா. அதே மாதிரி தான் வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டும்பார் சேக்கிழ பெருமான். அப்போ வேதங்களை சொல்லியதும் சிவபெருமான் தான், ஆகமங்களை சொல்லியதும் சிவபெருமான் தான். அதனால் வேதமோ ஆகமோ நம்ம வந்து நிந்தனை செய்ய நமக்கு தெரியலைன்னா நம்ம விட்டுறலாம். அதனால் அது தப்பு இல்லை. ஆனால் சேக்கிழ பெருமான் சிறு தொண்ட நாயனார் புணத்தில் சொல்கிறார், வேத காரணரடியார் மெய்த்தொண்டு செய்யங்கிறார். அதே மாதிரி காரைக்கலைமையார் புணத்தில் சொல்கிறார், வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அப்படிம்பார். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அப்படிம்பார். அதே மாதிரி எண்ணில் ஆகமும்
இயம்பி இறைவர் அப்படிம்பார். அப்போ ஆகமமோ அல்லது வேதமோ வந்து சைவத்துக்கு புறம்பானதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது பெருமானால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கணும் நாம். அதான் இங்கே தான் சொல்கிறார். அப்படி வேதங்களை 1000 வேதங்களை அருளிய சிவபெருமான் இப்போ அவர் சொல்ல போகிறார் வாயை திறந்து. என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மூலை கேண்மின் எதிர் யாவர்களும் என்றான் என்று சொல்லி 1000 அளவில்லாத வேதங்களை சொல்லிய வாயினையுடைய சிவபெருமான் யாவர்களும் யான் சொல்லப் போகிற இந்த மொழிகளை கேளுங்கள், இப்போ நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க என்று சொல்லி முன்னாடி போய் நிற்கிறாருங்க. அப்படி முன்னாடி போய் நின்ன உடனேயே முதல்ல அந்த அந்தணர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர் முதல்ல வரவேற்கிறாங்க. வரவேற்று அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. அதான் என்ன எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்க. என்றுரை செய் அந்தணனை எண்ணின் மறையோரும் மன்றல் வினைமங்களம் அடங்கலனையானும் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றதைவன் நீர்மொழிவது என்றார். முதல்ல பெரியவர் வந்திருக்கிறாரு, அவரை முதல்ல நம்ம வரவேற்கணும் என்று சொல்லி எல்லாரும் எப்படி வரவேற்கிறாங்க. ஒரு நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் எப்படி வரவேற்கிறாங்க பாருங்க. ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவங்களோ அடியார்களோ யாராவது வந்தாங்கன்னா, நன்றுமது நல்வரவு நாங்கள் செய்த ஒரு பெரிய தவம் பெருமானை நீங்கள் இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறீங்க, தங்களுடைய வரவு நல்வரவு ஆகணும் என்று சொல்லி அப்படி வணங்கணுமா. ஆமாம், அப்படியெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், என்று உரை செய் அந்தணனை நான் சொல்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொன்ன உடனே இவங்க அதுக்கு சொல்கிறாங்க. இவ்வாறு சொன்ன அந்தணனை அங்கிருந்த அநேக வேதியர்களும் மணமகனாக நம்பி ஆரூரும் நோக்கி, நம்பி ஆரூரிலிருந்து எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் அவரை பார்த்து, உமது வரவு நல்வரவு அது எமக்கு மிக நன்று, அது நாங்கள் செய்த தவ பயன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் செய்த ஒரு பெரிய தவம், நீங்கள் இந்த மனப்பந்தலுக்கு எழுந்தருளி இருக்கிறீர் பெருமானே என்று சொல்லி, நீர் மொழிவதாக சொன்ன பொருளை சொல்லுமின், நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்க அதை சொல்லுங்க என்று சொல்லி எல்லாரும் ஒரு ஆவலோட, சரி பெரியவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல என்று சொல்லி கேட்குறாங்க. எண்ணில் அப்படின்னா எண் அளவில்லாத, இவர் மொழிவது மனத்திற்கு மாறாய் முடியும் என்ற எண்ணமில்லாத அப்படிங்கிறார். அதாவது திருமணத்துக்கே வந்து இது மாறாக முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் ஏதோ மணமகனை வாழ்த்துறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் அது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. இப்போ அதான் சொல்கிறார். மன்றல் வினை மனச்செயல் அமைந்த மட்டில் என்று சொல்லி பின்னாடி எப்படி காந்தத்தின் பின் இரும்பு போல் அப்படி ஈர்த்து கொண்டு இவர் பின்னாடியே போக போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்படி பின்யகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, என்னிடையும் நின்ற இசை வாழ்யான் உன்னுடைய தோற்பெரு வழக்கனை முடித்தே நின்னுடைய வேள்வியை நீ முயறி என்றான். சுந்தரர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். சபையில் சொல்லிட்டு, நான் ஒரு செயலோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி மனப்பந்தலில் சுந்தரர் உட்கார்ந்துட்டுருக்கிறார், மனமேடையில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். இன்னும் மணமகள் வரல, இப்போ ஒரு மனப்பந்தல் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்படி உட்கார்ந்துட்டுருக்கிற பொழுது நேராக போய் நின்றுக்கிறார். சுந்தரர் முன்னாடி போய், எனக்கு உனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை முடிச்சுட்டு அப்புறமா நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 16 வயசு பையன்கிட்ட போய் கல்யாணம் மேடையில் இருக்கிறேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கோபம் வந்திருக்கு சுந்தரருக்கு, அதெல்லாம் எப்படி அடக்கியிருப்பார் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஆனால் அவருக்கு கோபம் அல்ல, அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தியவான் சுந்தரர் 16 வயசில் அப்படி சொல்லியிருக்கார். அதான் இங்கே சொல்கிறார். பின்யகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி, நாவலர் பெருந்தகைங்கிறார். பெருந்தகைனா என்ன, ரொம்ப பெருமையுடையவர் திருநாவலூருடைய. சுந்தரருக்கு வயசு என்ன, 16 வயசுங்க. ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 13 அப்படிங்கிறத அந்த காலத்தில் திருமண வயதாக பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. பின்யகனும் நாவலர் பெருந்தகை சடைக்கோலத்தை மறைத்து வந்த வேதியரும் நாவலர் நம்பிகளை பார்த்து சொல்றார், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் எனக்கும் உனக்கும் முற்காலத்தை நின்ற இசைவன் மூலமாக, இசைவுனா ஒரு ஒப்பந்தம்னு அர்த்தங்க, அக்ரிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது எனக்கு உனக்கு. அந்த அக்ரிமெண்ட் மூலமாக ஒரு பெருவழக்கை தீர்த்து அதன்பின் உனது வேள்வியை செய்ய முயலுக, அதுக்கு பின்னாடி நீ திருமண வேள்வி செஞ்சுக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. எனக்கு உனக்கு ஒரு பெரிய வழக்கு, பழமையான வழக்கு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இருக்குது என்று சொல்கிறார். பின்யகன்னா தலைவன் அர்த்தங்க, தலைக்கோலம் உடையவன் ஒரு பொருள். மறையுடைய பதிகத்தில் ஒரு பிறையுடையாய் பின்யகனே என்றொன்னை பேசின. பின்யகன்னா தலைக்கோலம் உடையவன் என்று சொல்லி ஒரு பொருள். நாவலர் பெருந்தகை திருநாவலூரில் வந்த பெருந்தகையார்
நாவலர்னா நாவன்மை உடையவர் என்று சொல்லி பொருளுங்க. நாவன்மை உடைய சுந்தரருடைய பெருமை சொல்கிறார். நம்பியை நோக்கி சொல்கிறார், நம்பி எதிர் பண்ணு சபை முன்னின்று என்று சொல்லி சொல்கிறாருங்க. இசைவினாலே ஒப்பந்தத்தினாலே, அதாவது வழக்கு பல மூலங்களிலிருந்து கிளம்பும். இந்த வழக்கு அப்படின்னா ஒப்பந்தத்தின் மூலமாக என்று சொல்லி சொல்கிறார். இது என்னென்னா, இந்த வழக்கு நல்லா அருமையாக கொண்டு போவார் சிவகுமணி ஐயா உரையாசிரியர். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞராக இருந்தவர். ஆமாம், அதாவது சிவகுமணி ஐயா வழக்கறிஞர். இந்த நூல் ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் அமைச்சராக இருந்தவர் இல்லைங்களா. அதனால் அதை சொல்கிறார், இந்த உரையில் கேஸ் பேஸ்டு ஆன் அக்ரிமெண்ட் அப்படின்னு, ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக வந்த கேஸ் அப்படின்னா பழைய ஒப்பந்தத்தின் மூலமாக, அவை பாட்டனார் எழுதி கொடுத்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை கொண்டு வருவாங்க. அப்படி சொல்கிறார். இசைவு மனம் இசைந்து செய்து கொண்ட உடன்படிக்கை, அது வற்புறுத்தியெல்லாம் இல்லை, மனம் இசைந்து செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக வந்தது. முன்னுடைய எல்லோருக்கும் முன்னே அனாதியே ஆண்டவனாகிய இசைவு என்னிடமும் அடியானாகிய இசைவு உன்னிடமும் என்று சொல்லி சொன்னாருங்க. எப்போவுமே இறைவனுக்கு நாம் எல்லாரும் அடிமைகள் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு இது சாமியே இறைவன் பெருமானை சுந்தரரை ஆட்கொள்வதற்காக இப்படி வர்றார். இசைவாயிருந்தாலும் இப்போது நீ ஒப்பாதிருக்கும் நிலை வழக்காயிற்று. அது ஒரு இசைவு தான், அக்ரிமெண்ட்டு தான். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? அது கேஸாக மாறும் இல்லைங்களா. ஒரு அக்ரிமெண்ட்டு, ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டு படி நடக்கலைன்னு யாரோ ஒருத்தர் மீறினா அது என்ன ஆகும்? கேஸாக மாறும். இப்போ அது கேஸ் ஆகிடுச்சு, வழக்காயிடுச்சு. ஒரு இசைவு வழக்கானது எப்படின்னா, இசைவு செய்தவர்கள் ஒருவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது அடுத்து என்னவாகும்? வழக்காகும். இப்போ வழக்காயிடுச்சு. அதான் சொல்கிறார். அதாவது ஆன்மாக்கள் அனாதி இறைவனுக்கு அடிமை என்று வழங்கும் வழக்கம். ஆன்மாக்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு அடிமை. இறைவன் அடிமைன்னு சொன்னால் ஆமாம் சாமின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் வந்தது இறைவன் தெரிஞ்சால் தானே அவர் சொல்லுவார். வந்தது இறைவன் அவருக்கு தெரியாது. அதனால் அவர் நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நெற்றி வெளி, அது வேள்வி, நெருப்பு வளர்த்து செய்யப்படும் சடங்கு, அதாவது அக்னி வளர்த்து செய்யக்கூடிய சடங்கு, அதை வேள்வி என்று சொல்லுவது. நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கென்னிடை நீயுடையதுண்டேல் மற்றது முடித்தலது யான் வதுவை செய்யேன் முற்ற இது சொல்லுகென எல்லை முடிவில்லான் சொல்கிறார் பாருங்க சுந்தரர். அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை முடித்த பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர். அதாவது சுந்தரர் இப்போ எப்படி இருக்கிறார்னா, சாதாரணமாக இல்லை, நம்மளை மாதிரி இல்லைங்க. அவர் ஒரு அரசனுடைய வளர்ப்பு மகன், இளவரசர். ஒரு இளவரசர் பார்த்து அந்த ஆளை தூக்கி அப்படி வெளியில் போடுங்க, நான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலான்னு சொன்னால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. நான் அப்படி சொல்ல முடியும். வந்திருக்கிறது யார்? பெரிய பிரபஞ்சத்துக்கே தலைவராக இருக்கக்கூடியவர் வந்திருக்கிறார். அப்படி சொல்கிறதுக்கு அவங்க வாக்கிலிருந்து வர வார்த்தையும் வராது. ஆனால் சுந்தரர் அப்படி சொல்லியிருக்கலாம், சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு இளவரசர், அவர் நரசிங்க முனைய நாயனாருடைய வளர்ப்பு மகன். இப்போ இளவரசருடைய வளர்ப்பு மகன்னா இளவரசர், அரசருடைய வளர்ப்பு மகன் இளவரசர். ஆனால் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. சரி, அப்படி இருந்தால் அதை முடிச்சுக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நெற்றிக்கண்ணை நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரெல்லான், நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த வேதியர் இவ்வாறு சொல்ல ஒப்பற்ற பெருந்தகையை நம்பி அவரை நோக்கி, என்னிடத்து பொருந்த இதொரு வழக்கு உனக்கு உண்டானால் அதனை முடித்த பின்பல்லாமல் நான் மனம் செய்ய மாட்டேன். அந்த வழக்கை முடித்ததற்கு பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவரும் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். ஆமாம், நாவல் நகர்வுறான். அப்படி ஆதலின் இதனை முடிவு பெற சொல்லுக என்று சொல்லி, எல்லை அளவும் முடிவும் இல்லாத அவ்விறைவன் எல்லை முடிவில்லான் என்று சொல்லி பெருமான் அப்படி சொன்ன உடனே சுந்தரர் அதுக்கு ஒப்புதல். நெற்றி விழியான் மொழிய நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த சிவபெருமான் சொல்லுகிறார், சுந்தரர் கேட்கிறார். அதான் வழக்கு முடித்தலது வதுவை செய்யேன் நிகரில்லான், தமக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லாதவர், இப்பிராண காவிய தலைவராதலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவரே காவிய தலைவராவதற்குரியவர். இது ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல நிகரில்லான் அப்படிங்கிறது யாரை சொல்கிறார் அப்படின்னா சுந்தரரை சொல்கிறாருங்க. நிகரில்லான் அப்படின்னா அவருக்கு நிகராக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய புராணத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் அந்த நாயகனாக வைக்க முடியாது. ஒரு புராணத்தினுடைய நாயகன் அப்படின்னா எல்லா தகுதிகளும் இருக்கணும் அவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் தான் புராணத்தினுடைய நாயகனாக இருக்க முடியும்.
அதனால் இந்த புராணத்தினுடைய நாயகன் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க, 9 தொகையடியார்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் புராணத்துக்கு கதாநாயகன் யார் என்று சொன்னால் சுந்தரர் தான். நாயகி அப்படின்னு சொன்னால் கமலினை அணிந்தது என்று சொல்லக்கூடிய பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் தான். அதனால் இந்த இடத்துல அதான் சொல்கிறார், அவருக்கு நிகரில்லான் என்று சொல்லி ஒரு பேர் சொல்றார். நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் என்று சொல்லி நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த சிவபெருமான் சொல்ல அந்த நிகரில்லாத சுந்தரமூர்த்தி சாமிகள் அப்படின்னா அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. வல்வழக்கிட்டு ஆட்கொள்ள பெற்றமையாலும் தோழராயினமையாலும் பிறவாற்றாலும் தமக்கு ஒருவரும் ஒப்பில்லாதவர் ஆயினார் என்று சொல்லி எல்லை முடிவில்லான் என்றார். ஆதி அந்தம் இல்லாதவர் பெருமான் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொல்லக்கூடியவர். அளவைகளை கடந்தவர், எதனாலும் அளக்கலாகாதவர். அவர் அளவைகள் எல்லாம் கடந்து நிற்கக்கூடியவன் பெருமான். அவனை யாராலையும் எதுவாலையும் அளக்க முடியாது என்று சொல்றார். பெருமான் எப்படிப்பட்டவன்கிறது திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்றதுல முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளினார். சரி, பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியனே என்று சொல்லி திருவெம்பாவில் சொல்லுவது போல இன்ன உரு இன்ன நிறம் என்று உணர்வதே அரிது என்று சொல்லி இந்த உருவத்தை பெருமான் உடையவன், இந்த நிறத்தை பெருமான் உடையவன் என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அவனுடைய உருவமோ அல்லது நிறமோ யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்றார். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே சுந்தரர்கிட்ட வரார். இப்போ இந்த இடத்துல இறைவன் அந்த மறைவர்களை எல்லாம் நோக்கி சொல்கிறார். சுந்தரர்கிட்ட சொல்லிட்டாரு. சுந்தரர் சரின்ட்டாரா? வழக்க என்னன்னு ஒன்றும் சொல்லலை. இப்போ வழக்குன்னு இருந்தால் அதை முடிச்சுட்டு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இப்போ தான் அடிமை அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. நேராக இப்போ சபையை பார்த்து சொல்கிறார். சுந்தரர்கிட்ட சொல்லிட்டாரு, சபையை பார்த்து சொல்கிறார். ஆவது கேண்மின் மறையோர் என் அடியான் என் நாவல் நகர் ஓரன் இது நான் மொழிவது என்றான். தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமையா உடைய எம்மான் என்று சொல்றார். ஆவது கேண்மின் மறையோர், அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றார், நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்க மறையவர்களே என்று சொல்லிட்டு சொல்றார். நான் சொல்லுவதாவது மறையோர்களே, இந்த நாவலூர் நம்பி என் அடிமை என்று சொல்றார். அடிமையாவான், இது நான் சொல்ல வந்த வழக்கு, அதுதான் நான் சொல்ல வந்த வழக்கு என்று சொல்றார். தேவர்களையும் பிரம்ம விஷ்ணு முதலிய பெருந்திருவுடையோர் யாவர்களையும் தனியாக அடிமையாக உடைய பெம்மான் எம்பெருமான். அதாவது தேவர்கள் பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாத்தையும் அடிமையாக உடைய பெருமான். இப்போ அவங்கெல்லாம் வேறு அடிமைகள் அப்படின்ட்டார். வேறு அடிமை அப்படின்னா கொத்தடிமைகள்ங்க. சுந்தரர் அடிமை அப்படின்னா காதல் அடிமை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அன்பால் அடிமை கொள்ளுவது என்பது ஒன்று, அதிகாரத்தினாலே அடிமை கொள்வது. அவங்கெல்லாம் ஊழியம் செய்யணும் பெருமானுக்கு, அவங்கெல்லாம் பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யணும். ஆனால் சுந்தரர் அப்படின்னா விரும்பி ஆட்கொண்டார், அதுதான் ரொம்ப முக்கியம். சுந்தரரை விரும்பி ஆட்கொண்டார். அவங்களும் அடிமை தான், இவங்களும் அடிமை தான். ஆனால் அந்த அடிமை வேறு, இந்த அடிமை வேறு அப்படின்னு சொல்கிறார். அப்படி எல்லை முடிவில்லான் என்று சொல்கிறார். யாவர்களையும் தனியாக அடிமையாக உடையனாக எம்பெருமான் என்று சொல்கிறார். அப்படி உலகில் இதுவே ஆவது, உலகில் இது எல்லா உயிர்க்கும் ஆக்கம் தருவது, மற்ற எல்லாம் அல்லவை என்று சொல்லி எல்லா உயிர்களுமே பெருமானுக்கு அடிமை. அதாவது உலகத்தினுடைய நியதி என்னன்னா, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது, நம்ம எல்லாருமே தற்சுதந்திரம் நமக்கு கிடையாதுங்க. எல்லாருமே அண்டமுழுவதையாருக்கு அடிமைகள் தான். அது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன நமக்கென்று சொல்லி எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆமாம், ஆன்மாக்கள் அத்தனையும் பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய உடைமை அப்படின்னா. இப்போ நமக்கு அப்படின்னா நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி போக வேண்டியது தான். அதான் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டில் பாடுவார், அருட்பாவில். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லி என்னால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்பார். அப்போ ஆன்மா அப்படின்னா ஆன்மாவுக்கு தனி சுதந்திரம் கிடையாது. நல்லா இன்றைக்கி நம்ம நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னா கூட பெருமானுடைய திருவருள் இருந்தால் தான் சாப்பிடணும். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னு வல்லவ பெருமான் சொன்னார். வகுத்தான் யார்? சிவபெருமான். அவன் இன்னைக்கு என்ன நமக்கு போட்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதிலிருந்து ஒரு சிங்கிள் பிட்டு கூட நம்ம நகர்த்த முடியாது. நமக்கு அந்த வல்லமை கிடையாது. அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சுந்தரமூர்த்தி சாமிகள் நாவலூருடைய ராஜா இல்லையா, இளவரசர்.
பெரிய சிவாச்சாரியாருடைய மகன், சடையனார் இசைஞானியாருடைய மகன், ஆதிசைவ கோத்திரத்தில் பிறந்தவர். அப்புறம் நரசிங்கமுனைய நாயனாருடைய வளர்ப்பு மகன், சிவபெருமானுக்கே தோழர். இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? ஆனால் திருக்கச்சூர் என்ன செஞ்சார்? பிச்சை எடுத்து கொண்டு வந்த சாப்பாட்டை தான் சாப்பிட முடிஞ்சது. அங்கே தான் சிவகுணைய உரை சொல்கிறார். அன்றைக்கு அவர் பரிசனங்கள் வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு சேர வேண்டிய பரிசனங்கள் 2 மணி 3 மணி ஆகியும் வரல. 2 மணி மேலே ஆகிப்போச்சு, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இவர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டார். அப்போ தான் சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, மெய்ப்பசியால் மிக வருந்தி, அது அந்த இடத்த சொல்வார், அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்தபசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புரவலனார் அப்படின்னார். முனைப்பாடி புரவலனார்னா திருமுனைப்பாடி நாட்டினுடைய அரசர் யார்? சுந்தரர். கோயில் செவத்துக்கு முன்னாடி படுத்திருக்கிறார். ஏன் படுத்திருக்கிறார்? மத்தியான நேரம் பசியோடு படுத்திருக்கிறார். சாப்பாடு செய்யக்கூடிய டீம் சேரல. ஆமாம், நம்ம சமையல்கார் மகடே செய்ய வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிப்போச்சு. அப்படி படுத்திருக்கிறாராம். அப்படி படுத்திருக்கிற பொழுது சாமி வந்தார். சாமி மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தீர் அப்படின்னு. ஒரு வேளை சுந்தரர் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரமாகி போச்சாமல் இழைச்சி போயிட்டார். சாமி சொல்கிறார் பாருங்க, மெய்ப்பசியா ஒரு நேரம் அது இன்னும் சாப்பிடாம இல்லை, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் காலதாமதமாக இருக்கலாம். சாமி சொல்கிறார் பார் சுந்தரர், மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோர் இறந்து யானமக்கு தருகின்றேன். எல்லாம் ஆக்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நேராகி போயிரும்பா. இந்த அந்தணர்கள் வீடு இங்கே நிறைய இருக்குது. எங்கே? திருக்கச்சூர் மலையில். ஒவ்வொரு வீடாக போய் கொண்டு இறந்து கொண்டு கொடுக்குறேன். அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் விருந்தீஸ்வரர்னு பேருங்க. இறந்து கொண்டு விருந்து கொடுத்தவர். சுந்தரருக்காக இறந்து கொண்டு விருந்து கொடுத்த விருந்தீஸ்வரர் பெருமான் பேர். அப்படி எல்லா வீடும் போய் எடுத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று இறந்து கொண்டு கொடுத்தது திருக்கச்சூர். இதை விட சாமி என்ன செய்ய முடியும் சுந்தரருக்காக அப்படின்னா, அதான் செய்ய முடியும். அதுதான் பெருமானுக்கு சுந்தருக்கு இருந்த ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்படி யாவரையும் வேறடிமையாக உடையான் என்று சொன்னார். தேவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. தேவர்களெல்லாம் சொன்ன வேலையை செய்யணும். பிரம்மனா படை அப்படின்னா படைக்கணும். திருமால் இதையெல்லாம் காக்கணும்னா காக்கணும். ருத்ரன் இதையெல்லாம் அடிச்சிருப்பா அப்படின்னா அவர் அழிச்சிடணும். மற்றபடியெல்லாம் யாரும் எதுவும் பெருமானை அங்கே எதிர்த்து நின்று பேசுவதற்கோ அவருடைய செயலை மறுப்பதற்கோ யாருக்கோ அதிகாரம். சுந்தரர் எப்படி வேணாலும் செய்வார். அவருக்கு மட்டும் அங்கே ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பெருமான் அங்கே இப்படி வேரடிமை என்று சொல்கிறார். எல்லா உயிர்களுமே பெருமானுக்கு அடிமை, எல்லா உயிரற்ற பொருள்களும் பெருமானுடைய உடைமை. அப்போ நமக்கு என்று சொல்லி எதுவும் இல்லை. பெருமான் என்ன விதிக்கிறானோ அதைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். அதான் வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காருங்க இல்லையா? அதுதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் இது அப்படின்னு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இன்றைக்கி நாம் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது யார் கையில் இருக்குதுன்னா அவர் கையில் தான் இருக்குது. அவர் கொடுக்கறத தான் நாம் அனுபவிக்கிறோம். அதான் வள்ளல் பெருமானும் பாடியிருக்கார். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அப்படின்னா நல்ல தூங்குறதுனாலும் பெருமானுடைய திருவருள் நமக்கு வேணும். நல்ல சாப்பிட்றதுனாலும் அவனுடைய திருவருள் வேணும். அதுதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகளும் தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அப்போ எல்லாமே செய்கிறது யாருன்னா பெருமான் தான். நம்ம ஒரு கருவியாக தான் இருக்கிறோமே ஒழிய நம்மளாக நம்மளுடைய தன் முயற்சியில் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நமக்கு அந்த பக்குவம் வருகின்ற பொழுது அது நமக்கு சாமி உணர்த்துவார். எப்போ உணர்த்தணுமோ அப்போ உணர்த்துவார். அதுதான் இந்த இடத்துல யாவரையும் வேறடிமையாக உடையான். தேவர்கள் எல்லாம் தூர அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடியார்கள் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு அடிமை கொள்வது, காதல் அடிமை அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இவர்கள் அந்த அடிமைக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்று சொல்லுவாங்க. அப்படி சாமி சொல்லிட்டார் இல்லைங்களா? சாமி சொன்ன உடனேயே சுந்தரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாமி முகத்துக்கு முன்னாடி போய் அப்படி ஒரு கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்சாரான். இவருக்கு எதோ பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டு இருக்கு. நான் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவன், நான் போய் இவருக்கு அடிமையாக
ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாகிறது இன்றைக்கி இந்த பெரியவர் சொல்லித்தான் கேட்குறேன். இது வரைக்கும் அப்படி யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. இவருக்கு ஏதோ கொஞ்சம் ஆயிடுச்சாட்டிருக்கு அப்படி முகத்துக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு சிரித்தார். நக்கான், முகம் நோக்கி நக்கான் அப்படின்னார். இந்த நக்கலாக சிரிக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சுந்தரருக்கு கொஞ்சம் அப்படி இவர் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்றான் இறையோன் அது கேட்டவர் எம் அருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் கொள் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றான் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான். அப்படி முகத்தில் பார்த்து அப்படி சிரிப்பு சிரித்தாராம். இருந்தவங்கெல்லாம் பேசி என்னடா இருந்தால் பேசுகிறாரு, இவர் பேசுகிறது நியாயமானு சிலர்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்களாம். அப்புறம் ஒரு சிலர் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி அந்த பந்தல் இருந்தவங்கெல்லாம் பேசிக்கிறேன். திருமணம் ஆகக்கூடிய பையனை இப்படியெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா என்று சொல்லி யாருக்கும் ஒன்றும் தெரியாது இல்லையா, எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க. என்றான் இறையோன் அது கேட்ட எம்மருங்கும் நின்றார் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா முதல்வன் இவ்வாறு சொல்லியதை கேட்டவர்களாகிய பந்தலில் எங்கும் நின்றவர்களும் இருந்தவர்களும் இவர் என்ன எண்ணி இது சொன்னார், என்ன மனசில் நினச்சிட்டு இவர் சொல்லியிருப்பார் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவர் பக்கத்து போனார்களும் வெகுண்டார்களும் சிரித்தார்களும் ஆயினார். எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு கோபம் வருது. அப்புறம் நிறைய பேருக்கு இவர் என்னமோ ஒரு மாதிரி ஆகிட்டார், சிரிக்கிறாங்க. இப்படியே பாருங்கள், சாமி பாருங்கள், அவரை ஆட்கொள்வதற்காக அதை பிரபஞ்சத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எவ்வளவு அவமானப்படுறார் பாருங்கள். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களாம், ஒரு சிலர் பார்த்து கோபமாக பேசுகிறாங்களாம். இதெல்லாம் கேட்கணுன்னு சாமிக்கு என்னங்க தலையெழுத்து. சுந்தரரை ஆட்கொள்வதற்காக பெருமான் என்ன பாடுபடுறார் பாரு. அப்படின்னா என்ன காரணம்? அவருடைய அன்பு தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சுந்தரர் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. வெகுண்டார்களும் சிரித்தார்களும் ஆயினர். அப்படியே நல்லோர் நம்பிகள் நாவலூர் நம்பிகள் இம்மறையோன் மொழி நன்றாயிருக்கிறது என்று அவர் எதிரே இகழ்ச்சி தோன்ற சிரித்தார். அப்படி ஒரு கேவலமாக சிரிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி பக்கத்தில் போய் முகம் நோக்கி நக்கான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி போய் என்று எதிர்நோக்கி நக்கான் அப்படின்னாரு. இறையோன் அப்படின்னா முதல்வன் அர்த்தங்க, பெருமான் எஜமானன், யாவரையும் அடிமையாக உடையான் என்று சொல்லார். நன்றால் மறையோன் மொழி, வேதங்களை சொன்ன இவனது இம்மொழி மிக நன்றாக இருக்கிறது. வேதங்களையெல்லாம் சொன்ன பெருமான், அவருடைய மொழி ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியா பேசுறது, ஒரு பெரியவராக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமா, நல்லா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி அங்கிருந்தவங்க எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க. நாவலர் பெருந்தகையை நோக்கி, இவரையே நோக்கி என்றதால் அப்படி நக்கான் முக நோக்கி. இப்போ சுந்தரர் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டார் இல்லையா, ஒரு கேவலமாக பார்த்து சாமி சிரிச்சிட்டாரு. இப்போ சுந்தரரை பார்த்து நேராக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சுந்தரருக்கு இவருக்கு தானே இப்போ பிரச்சனையே, அதனால் சுந்தரரை பார்த்து இப்போ பேச ஆரம்பிக்கிறார். சுந்தரர்கிட்ட நேருக்கு நேராக பேசுகிறார். நக்கான் முக நோக்கி நடுங்க நுடங்கி யார்க்கும் மிக்கான் மிசை உத்திரிய துயல் தாங்கி மேற்சென்று அக்காலம் உன் தந்தை என் தந்தை ஆலோல ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என்னடா என இப்போ வாடாவுடன் பேச ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் மேலே போயிட்டார் சாமி. இப்போ ஏண்டா அந்த காலத்தில் உங்கள் பெரியவங்கெல்லாம் எனக்கு உங்கள் தாத்தா எனக்கு ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்கிறார், நீ என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகார துணையில் பேச ஆரம்பிச்சிட்டார் பெருமான். ஆமாம், நக்கான் முக நோக்கி அவ்வாறு சிரித்த நம்பிகள் முகத்தை நேரே பார்த்து நடுங்கி தள்ளாடி கொண்டு இறைவன் கீழே சரிந்த. அப்படி அந்த ஆடையெல்லாம் வேற கீழே அப்படி விழுது, அதெல்லாம் எடுத்து அப்படி வேகமாக போடுறாரு பெரியவர். அப்படியெல்லாம் எடுத்து போட்டு அப்படி முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிக்கிறார். அதான் அப்படி சரிந்த உத்தரயத்தை மேலே எடுத்துட்டு தாங்கி கொண்டு அணுகச் சென்று பக்கத்தால் போயிட்டு, ஏடா அதாவது இதோ அந்நாளிலே உன் தந்தையின் தந்தை எழுதி கொடுத்த ஆலோலை உள்ளது. இன்று நான் சொன்ன இக்காரியத்தை இகழ்ந்து நீ சிரித்தது என்ன ஏடா என்று சொல்லி வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சு. உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த ஓலை எங்கிட்ட இருக்குது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறையா என்று சொல்லி அப்படி வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், இவன் முக நோக்கினா இவன் அடியான் சபையோரை பார்த்து சொன்ன அவர் இப்போது நக்கார் ஆகிய நம்பியை நேரை நோக்கி, இதுவரைக்கும் சபையை நோக்கி பேசிகிட்டு இருந்தார், பெரியவங்கிட்ட சொன்னார். இப்போ அவர் நேருக்கு நேராக சுந்தரர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். நடுங்கின் நுடங்கின் கோபக்கிளர்ச்சியால் நடுங்குதலும் மூப்பினால் நுடங்குதலும் உண்டாயின. கோபம் ஒரு பக்கம் வருது, அதே மாதிரி அந்த நடுக்கம் வர மாதிரி பெருமான் காட்டுறார். யாருக்கும் மிக்கான், எல்லாருக்கும் மிகுந்தவன், மகா சம்ஹார காலத்தில் யாவரும் ஒடுங்கவும் தான் மிகுந்து நிற்பவன் என்று சொல்லி யாருக்கும் மிக்கான்,
மகா சம்ஹாரம் என்று சொல்லி இந்த உலகமெல்லாம் அப்படி கடைசியாக ஊழி காலத்தில் ஒடுங்குகின்ற பொழுது பெருமான் மட்டும் இருப்பார். பெருமானை யாரும் ஒடுக்க, எல்லாம் ஒடுக்குவதே பெருமான் தான். அதனால் அந்த பெருமான் மட்டும் இருப்பார் அப்படி சொல்கிறார். ஆமாம், மிசை உத்தரிய துகில் தாங்கி அசைவினாலே சரிந்த உத்தரத்தை மேலே எடுத்து அப்படி மேலே போட்டுக்கிறார். அக்காலம் முன்ன இன்னதென்று அறியப்படாத அனாதி காலம் என்று சொல்லி சொல்கிறார். அக்காலம்னா அனாதி காலம் தொட்டு. தந்தை தன் தந்தை, முன்னோர் இங்கு பேரன் என்பது, அதாவது தந்தை தந்தை, தந்தை தந்தைனா அப்பாவுடைய அப்பா. அதான் நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனர் குணத்தில் ஏயர்கோனாருடைய சூளை நோயை தீர்ப்பதற்கு ஏயர்கோனாருக்கு வந்து சுந்தரர் மேலே ஒரு கோபம் என்னன்னா, சிவபெருமான மனைவியின் இடத்துல தூது அனுப்புறதா, கணவன் மனைவி சண்டைக்காக சிவபெருமானை தூது அனுப்புவதா, அவரே போறேன்னு சொன்னால் இவரை அனுப்பலாமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சுந்தரரை பார்த்தா நடக்கிறது வேற அப்படின்னு ஒரு கோபத்தோடு இருக்கிறார். யார்? ஏயர்கோன் கலிக்காம நாயனார். சாமி பார்த்தாரு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அவரும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், இவரும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணார்னா, ஏயர்கோனாருக்கு ஒரு வயிற்று நோயை கொடுத்தார், சூளை நோய் கொடுத்தார். வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, அப்படியே உயிரை பிடுங்குற மாதிரி வயிற்று வலி. வயிற்று வலி நோயை கொடுத்துட்டு ஏயர்கோனாருடைய கனவுல போய் சொன்னார், இந்த வயிற்று நோய் வந்து சுந்தரன் வந்தால் தான் தீர்க்க முடியும், சுந்தரன் வந்து தான் தீர்ப்பான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, நான், என்னுடைய அப்பா, அவங்களுடைய அப்பா, என்னுடைய வழி மரபு எல்லோரும் சிவபெருமானுடைய அடிமை. அப்படி இருக்கிற பொழுது சுந்தரன் யாரு? வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவன் வந்தா தீர்ப்பது, வம்பென ஆண்டு கொண்ட ஒருவன் வந்து தீர்ப்பதா? அப்படி அவன் வந்து தான் இந்த நோய் தீர்க்கணும்னா இந்த சூளை நோயோடே நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்லி சுந்தரர் வராருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த உடைவாளை எடுத்து தானே தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகிறார் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார். அதற்கு பிறகு சுந்தரர் வந்து ரெண்டு பேரும் நட்பு கொள்ளுகிறார்கள் அது சரீரத்தில். அப்போ அங்கே சொல்கிறார், எந்தை எம்பிரான் எந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் இரும் சோலை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து மற்றவன் தீர்க்கில் தீராது ஒளித்தலே நன்றி என்று சொல்லி நம்முடைய ஏர்கோனார் சொல்வார். அப்போ எல்லாத்துக்கும் எம்பிரான் எந்தை தந்தை எம் கூட்டம் எல்லாம் என்று சொல்லுவது போல தந்தை தன் தந்தை அப்படிங்கிறத பாட்டனார் எழுதி கொடுத்த ஒரு ஓலையை வைத்து சொல்றார். மாசிலா மரபு அப்படின்னு சொல்றார். சுந்தருடைய மரபு சொல்லுகின்ற பொழுது மாசிலா மரபுன்னு சொல்றார். இப்போ அவர் சிரிக்கிறார், ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சாமி கேட்டுட்டு மீண்டும் வந்து சுந்தரரை பார்த்து பேசுகிறார். மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, மாசிலா மரபில் வந்த வள்ளல் யார்? சுந்தரர். மாசில்லா மரபுங்க. ஆமாம், அந்த சிவாச்சாரியார் மரபு இருக்குது பாருங்கள், பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய மரபு தான் குற்றமில்லாத மரபு. வேறு அந்தணர்கள் வேறு, வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள் வேறு, ஆதிசைவர்கள் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல ஆதிசைவர்கள் அப்படின்னா அவங்க நம்மளோட சேர்ந்தவர்கள், பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இறைவனுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள், அவங்க தான் சுந்தரர் மரபிலே வந்தவர்கள். வேதம் சொல்லக்கூடியவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள். ஸ்மார்த்த பிராமணர் வேறு, இவங்க வேறு. ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து உள்ளே வந்து பூஜை செய்யக்கூடாது, அது ஒரு விதி இருக்குது. கொடிமரத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து உள்ள பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. இந்த மாசிலா மரபு என்று சொல்லுவது தான் ஆதிசைவர்கள் என்று சொல்லுவது. அது அந்த மரபிலே வந்தவர் தான் சுந்தரர். அதான் இங்கே சொல்கிறார், மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தணருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். இப்போ இந்த இங்கே தான் சொல்கிறார், பெருமானை பார்த்து பித்தன் அப்படின்னு சொல்கிறது இங்கே தாங்க. இவருக்கு வந்து ஏதோ பித்து பிடிச்சிருச்சு, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு திரிகிறார் இந்த பெரியவர். நான் எந்த மரபில் வந்தவன்? நான் வந்து ஆதிசைவ மரபிலே வந்தவன், நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி சுந்தரர் வாதிடுறார். மாசிலா மரபில் வந்த வள்ளல் யாரு? சுந்தரர். வேதியனை நோக்கி வந்த சிவபெருமானை நோக்கி பேசுகிறார். அப்படி சிவபெருமானை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கினார். நேசமுன் கிடந்த சிந்தைனா, நேசம்னா அன்புங்க. முன்னம் அன்பு தொடர்ந்து வந்ததுனாலே ஒருவாறு உள்ளம் நெகிழப்பெற்று சிரிப்பு நீங்கினார். இப்போ சாமி பார்த்து சிரிச்சார் இல்லைங்களா, இப்போ சிரிப்பு நீங்கிருச்சு. அந்த பழைய அன்பு
எங்கே கைலாயத்தில் இருந்த பொழுது பெருமானுக்கு அணுக்கு தொண்டராக இருந்தார் பாருங்க, அந்த அன்பு கொஞ்சம் அப்படி இப்போ வருது. அப்படின்னா வள்ளுவ பெருமான் சொல்வார், அதாவது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கு மேமா புடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமான் இந்த பிறப்பில் நாம் கற்ற கல்வி 7 பிறப்பில் நமக்கு வருமா. அப்போ போன பிறப்பில் அவர் பெருமானுக்கு அடிமையாக இருந்தது, அந்த தொடர்பு இப்போ அவருக்கு வருதுங்க. அதே மாதிரி நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் சொல்வார் சேக்கிழார் பெருமான், முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படி சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு அப்படின்பார். அதாவது போன பிறப்பில் ஆகமங்கள் படித்தவர் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார். இப்போ 5 வயசில் அவருக்கு அந்த ஆகமமெல்லாம் நினைவுக்கு வருது. போன பிறப்பில் படித்ததெல்லாம் நினைவுக்கு வருது. அப்படி நினைவுக்கு வந்ததுனால பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆகம முறையெல்லாம் அவருக்கு நினைவு. அதை எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க, முந்தை அறிவின் தொடர்ச்சியில் முகைத்த மலரின் வாசம் போல். இப்போ மலரில் வாசனை இருக்குது, அது எப்போ வெளியில் வரும், விரிஞ்சாதானே வரும். அது மாதிரி இப்போ அவருக்கு அந்த போன பிறப்பினுடைய அந்த ஒரு நிகழ்வு அவருக்கு இப்போ நினைவுக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த ஆகம முறைப்படி எப்படி பூஜை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நினைவு. அது மாதிரி இப்போ நான் சுந்தரருக்கு கோபம் வந்தது, அப்புறம் சிரிப்பு வந்தது. அவரை பார்த்து இப்போ அந்த சிரிப்பும் நீங்கிருச்சு, கோபமும் நீங்கிருச்சு. அவர் பேச ஆரம்பிக்கிறார். நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தனர் பேச ஆரம்பிக்கிறார் சுந்தரர். ஆசில் அந்தனர்கள் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதலை நீங்கள் இன்னைக்கு சொல்லித்தான் நாங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு இவருக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டது, இந்த மறையவருக்கு பித்து பிடித்தது என்று சொல்லாருங்க. குற்றமற்ற சிவவேதியர்கள் அந்தனர் வேறொருவருக்கு அடிமையாவார் என்னும் வார்த்தை பேசுவதை இன்றைக்கு உம்மிடத்தே தான் கேட்டோம், மறையோனே நீ பித்தனோ என்று சொல்லி பெருமானையே பார்த்து உங்களுக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்லி நம்முடைய சுந்தரர் பெருமானிடத்தில் பேசுறது இந்த இடம்தான். இதையவே தான் பெருமானும் நீ முதல்ல பித்தனை தானே சொன்ன, அதனால் நீ பித்தன்னே பாடுப்பா அப்படின்னு சொல்லிடுறார். இதை வைத்து கொண்டு தான் அப்போ பெருமான் ஆட்கொண்டதுக்கு பிறகு என்ன சொல்வார் அப்படின்னா, பெண்ணைநல்லூர் கோயிலில் போய் நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாய். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சுந்தரா, நீ என்னை தமிழால் பாடு. நீ பாட்டுக்கு பாடுன்னு சொன்னால் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும். யார் சுந்தரருக்கு? அவர் தான் ஆசில அந்தனர் மரபில் வந்தவராச்சு. நீ பாடுன்னா அவர் சமஸ்கிருத ஸ்லோகத்தில் பிடிச்சிருப்பார். ஆனால் அப்படி சொல்லலை. சாமி என்ன சொன்னார்? நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார், தமிழால் பாடு அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ தான் அவர் கோதிலா அமுது யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடு. உங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, எனக்கு எப்படி சாமி உங்களை பாடுறதுக்கு தெரியும், அதனால் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் நீ முதல்ல பித்தன் என்று தான் நீ பாடின, அதனால் பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த இடம்தான் அந்த பித்தா பிறைசுடின் பாடுவதற்கு காரணமாக இருந்து இந்த இடம் தான். இப்போ பித்தனோ மறையோன்னு சொல்கிறார் இல்லையா, அதைவே இறைவன் பித்தன் என்றே பாடுவாய் என்று சொல்லிடுறார். இந்த இடம் தான். அப்படி மாசிலா மரபுன்னார். மாசிலா மரபுனா குற்றமில்லாத மரபு, குற்றமில்லாத குணம், ஆன்மாக்களின் பாசத்தை போக்க சிவபூசை மரபு தொழிலாக கொண்டதும் வேறு தொழில் செய்யாததுமான ஆதிசைவ மரபுனார். ஆமாம், அந்த ஆதிசைவ மரபு தான் மாசில்லாத மரபு, குற்றமில்லாத மரபு என்று சொல்கிறார். அவன் உயிர்களுக்கு பாசத்தை இல்லையாக செய்யக்கூடிய மரபு. இல்லையாக செய்வது என்ன? சிவபூசை. சிவபூசை செய்து பரார்த்த பூஜை 2 தான் அவங்க செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. அதுவும் அந்த பரார்த்த பூசைக்கு செல்லுவதற்கு முன்பாக கண்டிப்பாக சிவபூஜை செஞ்சுட்டு தான் உள்ளே போகணும். சிவபூசை செய்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பெருமானை பூசனை செய்து அதற்கு பிறகு தான் வெளியில் இருக்கக்கூடிய பரார்த்த வழிபாட்டுக்கு போகணும். அவங்களும் சரி, நம்மளும் சரி. இங்கே நம்ம நேரமே வந்தாலும் கூட அந்த ஆன்மார்த்தம் என்று சொல்லக்கூடிய அதை முடித்து கொண்டு தான் பரார்த்த வழிபாட்டுக்கு வரணும். பெருமான் உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பூசைகள் செய்து அவரை எழுந்தருள் செய்து அதற்கு பிறகு தான் நம்ம பரார்த்த வழிபாட்டுக்கு வரணும். அப்படி தான் விதிக்கப்பட்டது. நீங்கள் எங்கே யாத்திரை போனாலும் சரிங்க, திருமூர்த்தத்தோடு தான் போகணும். திருமூர்த்தத்தோடு போக முடியாதுன்னு அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. திருமூர்த்தத்தை எடுத்துகிட்டெல்லாம் போய் என்னால் அங்கே பூஜை பண்ண முடியாதுன்னா நீ போகாத, இல்லைன்னா தீட்சை வாங்காத.
இது ரெண்டுல தான் அதை ஒன்று செய்யணும். கைலாயம் சென்ற பொழுது நாங்கள்லாம் உடையவரோட தான் போனோங்க. உடையவரோட போகாத எப்படி நம்ம ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நித்திய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறது பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை ஒரு நாளைக்கு போகலாம், ஒரு நாளைக்கு போகாமல் கூட விடலாம். அது வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஆனால் ஆன்மார்த்த வழிபாட்டில் பூஜை செய்யாத நாள் அப்படிங்கிறது இருக்குது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது ஆன்மார்த்த சிவ பூஜைக்கு. அதுக்கு மேலே வழிபாடு கிடையாது. மணிவாசக பெருமான் சொல்றார், பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடிய நேர் கருளி பூசனை உகந்து சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருள் என்ன. எதுக்கு சாமி உகந்து வருவான்னா பூசனைக்குத்தான் பெருமான் உகந்து வருவான். வேற எது நாம் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம், பெரிய அபிஷேக ஆராதனைகள் அதெல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் பெருமான் எதுக்கு உகந்து வருவான், அவனுக்கு பிடித்தது எது அப்படின்னா பூசனை தான் பிடித்தது. பூசனை உகந்து பூங்கடல் காட்டிய பொருளே அப்படிம்பார். தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமான ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருடுவது இனியே என்று சொல்லி வாதபுரடிகள் வந்து பிடித்த பத்தில் சொல்கிறார். பிடித்த பத்து தான் அம்மையா அப்பாலாம் வருது இல்லைங்களா, அந்த பதிகத்தில் இது வரும். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியனேர் கரளி பூசனை உகந்து சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருள் என்ன. பெருமான் ரொம்ப உகந்து வருவது பூசனைக்குத்தான் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த சிவபூசையை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு மரபிலே வந்தவர்கள் அந்த ஆதிசைவர்கள் என்று சொல்லி, அதான் மாசிலா மரபு என்று சொல்லி சொல்கிறார்கள். மாசுன்னா குற்றம், பாசம், அதை நீக்கக்கூடிய மரபிலே வந்தவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். இந்த மரபு ஒன்றே பரார்த்த பூஜைக்கு உரியது என்று சொல்லி ஆகம நூல் துணிவு என்று சொல்லி சேர்க்கக்கூடிய உரையில் எழுதியிருக்கிறார். நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சினர் முன் நேசம் கிடந்த என்று சொல்லி இந்த பண்டு தொட்டு அன்பு பதிந்து கிடந்த காரணத்தால் அவ்வேதிய தமது முகத்தை நேர் நோக்கிய உடனே அதனாலே தாக்குண்டு சிறிது சிந்தை நெகிழ்ந்தது. அதாவது பண்டு தொட்டு அவர் வந்து பெருமானுக்கு அடிமை சுந்தரர். அதனால் அந்த கோபம் நீங்கி அவர் சிரித்த சிரிப்பெல்லாம் நீங்கி இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அடிமை ஆகிறார். ஆமாம், அந்த ஒரு இதில் கொஞ்சம் பயப்படுறார், வேற ஒன்று. அதான் அந்த சிரிப்பு நீங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலர் உடன் மலரும் செவ்வி உணர்வு என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனார் பணத்தில் சொல்கிறார். அது ஒரு மலர் கூம்பி இருக்கின்ற பொழுது அந்த வாசனை உள்ளே இருக்குது. அது விரிந்ததுக்கு பிறகு எல்லா பக்கம் வாசனை தெரிவது போல இப்போ அவருடைய மனசில் இருந்த அந்த பழைய தொடர்ச்சி கொஞ்சம் அப்படியே பெருமானை நோக்கி வெளிப்படுது என்று சொல்லி சொல்கிறார். ஆதலை பேச உன்னை கேட்டோம், உன்னை இன்று பேச கேட்டோம் என்று சொல்லி பேச. எனவே அது சாத்திர வழக்கு, சாதி வரம்புகள் இறைவன் வகுத்த சாத்திர விதிகளுக்கு உட்பட்டன என்று சொல்லி சொல்றார். இவ்வழக்கினாலே சாதி வரம்பை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவன் திருவுள்ளம் போலும் என்று சிலர் கருதுகின்றார்கள். அது சரி என்று அதெல்லாம் எங்கே நம்ம பேசணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, சாமி சொல்கிறாரு, அவர் பித்தான்னு தான் சொல்கிறாரு, பித்தன்னு ஒன்று. இவர் இன்னும் சேர்த்துக்கிறார், நீ பித்தன்னு சொன்னாலும் சரி பேயன்னு சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை. யார் என்ன வேணாலும் பேசிக்கங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க இல்லையா, சாமி அப்படி இப்படி என்ன வேணாலும் பேசிக்கங்க, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீ வந்து எனக்கு மொத்தத்தில் அடிமை செய்யணும், நீ என்ன வேணாலும் பேசி. அதான் சொல்கிறார் பெருமானுங்க. பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக நீ என்று எத்தனை தீங்கு சொன்னா யாது மற்ற அவற்றால் நானேன். எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம், நானேன்ட்டார், வெக்கம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், எத்தனை தீங்கு சொன்னா யாது மற்றவற்றால் நானேன் அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை ஆகி நின்று வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா வெட்டி கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத தம்பி, நீ வந்து என்ன செய்யணும், ஒரு அடிமை எப்படி பணி செய்வாங்களோ அது மாதிரி வந்து செய்ய. அதுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பேசிக்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று சொல்லி சொல்லார். பித்தனமாக பின்னும் பேயன், பேயன் அவர் சொல்லவே இல்லையே. சுந்தரர் சொன்னாரே என்ன, பித்தனை தான் சொன்னார். இவர் இன்னொன்று கூட சேர்த்திட்டார். இது ஏன்னா இதுக்கு அடுத்து நீ இன்னும் ஏதாவது பேசினாலும் இவன் பேசுவான், அதனால் அதை நம்மளே சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு ஒரு இடம் சொல்லணுன்னா, இளையான்குடி நாயனார் புராணத்தில் சாப்பாட்டுக்கு எதுவும் கிடையாது வீட்டில். 2 நாள் அவங்களே பட்டினியாக தான் இருக்கிறாங்க. ஒரு அடியார் வந்துட்டார். அடியார் வந்தாச்சு, அவரை உபசரித்து ஆசனத்தில் அமர வச்சாச்சு. எப்படியாவது சாப்பாடு போடணும், எப்படியாவது சாப்பாடு போடணும், இருந்தால் தானே போட முடியும். ஏற்கனவே கடனெல்லாம் வாங்கியாச்சு, யாரும் இனிமேல் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க.
அரிசியும் கிடையாது, விறகும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை வந்த நேரத்தை சேக்கிழ பெருமான் சொல்வார், மாரிக்காலத்து இரவினில் வைகியோர் தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேறித்தாரான் விருந்ததிர் கொண்டனன் அப்படின்னார். அப்படின்னா மழைக்கால இரவு ஏற்கனவே ஒன்றும் இல்லை, தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது, யாரும் ஆதரவு இல்லாமல் கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் அந்த வீட்டில் தன்னந்தனியாக இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. போய் யாராச்சும் கேட்கலானாலும் ஏற்கனவே கேட்டு வாங்கி வச்சுருக்குது, மழை பெஞ்சிட்ருக்குது, எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு நேரத்தில் ஒரு அடியார் வந்துட்டார். அப்போ தான் அவர் மனைவி கிட்ட கேட்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாத என்ன, ஆனால் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குளக்குடி பாகற்கு இன்னடிசில் தகவரை அமைக்குமாறு எங்கனம் அணங்க அப்படின்னார். அதாவது வந்திருக்கிற அடியாருக்கு சாப்பாடு போடணும்னு வெறுமனே சொல்லியிருந்தா, எனக்கு நம்மளுக்கே முதல்ல சாப்பாடு இல்லைன்னு அம்மா சொல்லிடக்கூடாதான். ஏன்னா பெண்கள் ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுவாங்கன்னு நாயனார் நம்புகிறார், இளையான்குடி நாயனார். அதான் சொல்கிறார், சொல்லி கேட்குறார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும். சும்மா கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க, எங்க நம்மளுக்கே சாப்பாடு இல்லைங்க, அந்த பதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அங்கே முன்னாடியே இருக்கிறார் சாமி. தான் சொல்கிறார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குளக்குடி பாகற்கு இனியவர், சிவபெருமானுக்கு இனியவர் யார், அடியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் வேறு வழி எதுவும் தெரியலைங்க சாமி, ஆனால் நேற்று போய் நீங்கள் வயலில் நெல் விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, நல்ல மழை பெஞ்சிருக்குது, இந்த மலையில் அந்த நெல்லெல்லாம் மேலே வந்திருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த சேற்றையெல்லாம் அலம்பி அந்த நெல்லை வறுத்து அரிசியாக்கி அப்புறம் சாப்பாடு போட்டுடலாம். எப்படி பாருங்கள், இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னா நம்மளால் முடியாது, அவங்களால முடியும். அதான் நம்மளால் முடியாத செஞ்சவங்க தான் அவங்க எல்லோரும். அதாவது செயற்கரிய செய்வர் பெரியர், அதெல்லாம் அவங்க. சிறியர் செயற்கரிய செயல் நம்ம, இந்த பக்கம் இருக்கிற நம்ம. செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதான் நம்ம. அந்த மாதிரி விதைச்ச நெல்லை எடுத்து நாம் சாப்பாடு போட முடியுமா? அப்படியே அது தண்ணியில் மிதந்துட்டு இருந்தாலும் வயலில் போய் அழுங்காமல் அதை அப்படியே பத்திரமா கூடையில் அரித்து அடுத்த நாள் விதைச்சிடவும் இல்லை. ஏன்னா அடுத்த போகத்துக்கு சாப்பாட்டுக்கு அதுதானே, அடுத்த போகத்துக்கு சாப்பாட்டுக்கு அதுதான். அதெல்லாம் அவங்க நினைக்கல, இன்றைக்கி வந்திருக்கிற அடியாருக்கு சோறு போடணும், அவ்வளோதான். அது அந்த ஐயா சாமி நாயனார் நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும்னு சொன்னதுனால தான் அம்மாக்கிட்ட இருந்து அந்த பதில் வந்தது. அதுக்காகத்தான் அவர் அதை சொல்லி சொல்கிறார். அது மாதிரி இங்கே இவன் அடுத்தது என்ன பேசுவான் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும். அதனால் பித்தனுமாக இன்னும் பேயனுமாக அப்படின்னு சொல்லி இவரே கொஞ்சம் சேர்த்திட்டார். அதான் இங்கே சொல்கிறார், பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னா யாதுமற்றவற்றால் நானே. நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கமோ ஞானமோ ஒன்றும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்தலையாகின், நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ வித்தகம் பேச வேண்டாம், யான் இட்ட பணி செய்ய வேண்டும். சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிறத நீ ஒரு அடிமை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் என்று சொல்கிறார். பித்தன்னா பித்து பிடித்தவன். அவர் சொல்கிறார், பித்து பிடித்தவன் எப்படி இருப்பானா, ஒத்து ஒவ்வாதன செய்து உழல்வார் ஒரு பித்தர்கானும் பெருமான் அடிகளேன்னு அப்பர் சாமிகள் பாடுறார். ஒத்து ஒவ்வாதது மதிமயக்கத்தினால என்ன செய்யறதுன்னு தெரியாது செய்யக்கூடியவருக்கு பேர் தான் பித்தன்னு பேருங்க. பின்னும் பேயன்னா அதன் மேலும் பேயால் பீடிக்கப்பட்டவன், பேய்கோட்பட்டவன். பித்து உள்நோய், பேய்கோள் என்பது வெளிநோய் என்று சொல்லி, பேய்கணங்களை உடையவன் என்பதும் குறிப்பென்று சொல்லி அதை பேயனும் என்று சொல்லி பெருமானே சேர்த்திக்கிறார். எத்தனை தீங்கு சொன்னாய், என்ன நீ சொன்னாலும் பரவாயில்ல, நானேன் அடியாரிடத்திலே வசவும் அடியும் பட்டு பழகி வராதலின் நானழி ஆயினார் என்று சொல்லி பெருமான் எப்படின்னா அடியார்கிட்ட அடிபட்டும். ஏன்னா பாண்டிய மன்னனிடத்திலே பிறம்படிப்பட்ட பெருமான் இல்லையா, ஆமாம், பிட்டுக்கு மண் சுமந்து அது பிறம்படிப்பட்டு பெருமான். அதே மாதிரி அர்ச்சுனன் காண்டீபத்தால் அடித்த அடி பெருமான். இப்படி பல இடங்களில் பெருமான் அடிபட்டவர். அதே மாதிரி எத்தனை பேர் என்ன பேசினாலும் சுந்தரர் என்னவெல்லாம் பேசினார், மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானாய் அப்படின்னார். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி வந்ததுன்னா ஒரு ஆட்டுமாமா, அது மாதிரி நீ எனக்கு வந்திருக்கிற அப்படின்னு எல்லாம் ஒற்றியூரில் பேசுகிறது இல்லையா. மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானாய் அப்படின்னார். இதை விட பேச முடியாது.
முகத்தில் கண்ணிழந்து எங்கன வாழ்கேன் முக்கண்ணா முறையோ மறையோதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துள்ளோம் ஒற்றியூரினும் ஒருவரைவானே. நீ 3 கண்ணு வச்சிருக்கிற, எனக்கு ஒரு கண்ணுமே இல்லை, இது எப்படி முறையா என்று சொல்லி பெருமானிடத்தில் வாதிடுவார் சுந்தரர். அது மாதிரி இங்கே வந்து நானேன் அப்படின்ட்டு அடியாரிடத்திலே வசவும் அடியும் பட்டு பழகியவர் ஆதலின் நானிலி ஆயினார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி நின்னை சிரிப்பிப்பனே பிச்சன் என்று இயேசுவனே என்று சொல்லி மணிவாசக பெருமானும் பாடுறார். நீத்தல் விண்ணப்ப திருவாசகத்துல எல்லாம் அது மாதிரி பாடுறார். வித்தகம்னா கேலி, அப்படின்னா கெட்டித்தனமான பேச்சு, கெட்டிக்காரத்தனமாக பேசுவான் இல்லைங்களா, ஒன்றும் இருக்காது. ஆனால் கெட்டிக்காரத்தன பேச்சு மட்டும்தான் இருக்குது, அங்கே வேற ஒன்றும் செயலெல்லாம் இருக்காது. அதான் வித்தகம் பேச வேண்டானார். கெட்டித்தனமான பேச்சு நின்ற பேச வேண்டாம், பணி செய்து பின்னர் நீ அவ்வாறு பேசலாம். முதல்ல பணி செய், அதற்கு பிறகு எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவற்றை நான் ஒப்புவேன் என பின்னர் நம்பிகள் தோழமையால் அருளும் தேவாரங்களை குறித்தவாறு. இதுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நான் பேசினேனே என்று சொல்லி பின்னாடி வருந்தி பாடியிருக்கார். நிறையா தேவாரத்தில் அப்படி வருந்து பாடியிருக்கிறார். 7:30 ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பில் நமக்கு வந்து அந்த ஓலை ஒன்று இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஓலையை காட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஓலையை காட்டுறதுக்காக சாமி வந்து சபைக்கு எடுத்து வருகின்ற பொழுது அதை பிடுங்கி அவர் கிழிச்சிருவார். யார்? சுந்தரர் வேகமாக பிடுங்கி கிழிச்சிருவார். அப்படி கிழிச்சதுக்கு பிறகு தான் சாமி சொல்றாரு, அது ஜெராக்ஸு, என்கிட்ட ஒரிஜினல் வேற இருக்குது, அதை நான் தக்க சமயத்தில் காட்டுவேன். இங்கே இருக்கிற வேதியர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, தம்பி புறப்பட எங்கள் ஊருக்கு போகலாம், எங்கள் வெண்ணெய்நல்லூருக்கு போகலாம் புறப்பட அப்படின்னு சொல்லி வெண்ணெய்நல்லூருக்கு இழுத்துட்டு வர்றது அதெல்லாமே பின்னாடி வரக்கூடிய பகுதி என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்து கொண்டு, அதாவது தொண்டு அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நம்மளால் என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்யணுங்க. செய்கிறதுக்கு முன்னாடியே முடியாது அப்படிங்கிறதுக்காட்டி செஞ்சு பார்க்கலாம். நடைமுறைக்கு ஒத்து வந்தால் நம்ம பின்பற்றுவோம், இல்லைன்னா பெருமான் திருவருள் நாயன்மாருடைய குருவருள் இருந்தால் தான் அது நடக்கும் என்று சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம தீபம் ஏற்றுவோம். அதற்கு பிறகு பார்க்கல, தினசரியெல்லாம் விளக்க முடியாதுங்க, அது நடைமுறைக்கு ஒத்து வராது. என்ன செய்ய முடியுமோ அதை இப்போதைக்கு செஞ்சு பார்ப்போம். ஏன்னா ஒரு தொண்டு ஆரம்பித்தாச்சு, அது எப்படி தினசரியா வாரம் ஒரு முறையா இல்லை குரு பூஜைக்கு மட்டுமா அப்படிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம். ஒரு சிவபுண்ணியத்தை எடுத்தோடனேயே என்னால் அது செய்ய முடியாதுன்னா ஏதோ சாமி உள் நின்று உணர்த்த நம்ம செய்கிறோம். நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்ன? பெருமான் உணர்த்த நம்ம அதை செய்கிறோம். அந்த தொண்டு நல்லபடியாக நடக்கணும்னு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். அன்னமுழுவதையார் நடத்துவார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செய்து கொள்ளலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நெற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சி.